தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम को स्तुति हो। தேவனாய் கர்த்தர் கடந்த நாளெல்லாம் நம்மை கண்மணி போல் பாதுகாத்து இந்த பரிசுத்த நாளிலே தேவனுடைய சன்னிதானத்தில் கடந்து வந்து நம்முடைய தேவனுக்கு ஆராதனை ஏறெடுக்கும்படியாய் அருமை ஆண்டவர் இரக்கம் செய்தபடியால் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். परमेश्वर ने हमें पिछले दिन बचाकर उनके समूह में आकर आज आराधना करने के लिए परमेश्वर ने हमें अनुग्रह किया, इसलिए हम परमेश्वर को धन्यवाद देते हैं। தேவனாய் கர்த்தர் ஒவ்வொரு நிமிடமும் நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். परमेश्वर हमें हर एक क्षण बचाने वाले हैं। தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலனளிக்கிற தேவன் என்று சொல்லி இருக்கிற பிரகாரமாய் और जो परमेश्वर को ढूंढते हैं परमेश्वर उन्हें सब कुछ देते हैं। தேவனாய் परमेश्वर उन्हें बल देते हैं। அவர் நம்முடைய வாழ்க்கையில் ஏராளமான நன்மைகளை செய்து கொண்டு வருகிறார். परमेश्वर हमारी जिंदगी में काफी सारे भलाई किए करते आ रहे हैं। அவைகளை நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். हम उसे पाते रहते हैं। ஆண்டவர் நம்மை ரட்சித்திருக்கிறார். परमेश्वर ने हमें उद्धार किया है। ரட்சித்த தேவன் அனுதினமும் நம்மோடு கூட இருந்து நம்மை செவ்வையான பாதையிலே நடத்துகிறார். और जो उद्धार किया हुआ परमेश्वर हर दिन हमें सच के मार्ग में चलाता है। தேவனுக்கு பிரியமில்லாத பாதையில் கடந்து செல்லும் பொழுது நம்முடைய மனசாட்சியே நம்மை குற்றப்படுத்துகிறது. और परमेश्वर के नापसंद रास्ते में जब हम चलते हैं तब हमारी मन हमें दोष ठहराती है। காரணம் நாம் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம். कारण हम पवित्र आत्मा के अभिषेक को पाए हुए हैं। நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். हम उद्धार पाए हुए हैं। நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். हम उद्धार पाए हुए हैं। பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம். पवित्र आत्मा के अभिषेक को हम पाए हुए हैं। ஆனபடியினாலே நாம் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் இதை செய்யலாமா செய்ய வேண்டாமா என்று ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டே இருப்பார். इसलिए जब हम कोई भी कार्य करते हैं तब हमें ये करना है या ना करना है, ये पवित्र आत्मा में अगुवाई करते रहते हैं। நம்முடைய மனதிலே அது தெரியும், இதை செய்யலாம் என்றால் ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் செய்யலாம் என்ற எண்ணம் உருவாகும். अगर वो करना है तो हमारे मन में एक खुशी और आनंद होगी और ये करना है करके हमें एक अगुवाई मिलेगी। இது செய்யக்கூடாது, இது தேவையில்லை, இது அவசியம் இல்லாத காரியம் என்றால் அதையும் தேவனாய் கர்த்தர் உள்ளத்திலே நமக்கு ஒரு உணர்வை கட்டளையிடுவார். ये कार्य नहीं करना है अगर ऐसे लगा तो वो पवित्र आत्मा हमें अगुवाई करते हैं कि ये कार्य हमें नहीं करना है। அதை வைத்துக் கொண்டே ஓரளவு நாம் புரிந்து கொள்ளலாம். उसे रखकर हम एक सब तक हम पता कर सकते हैं। இதை விட ஒரு ஸ்டெப் மேலே போக வேண்டுமானால் अगर यहाँ से एक स्टेप ऊपर जाना है तो நாம் ஜெபிக்கின்ற பொழுது தேவனாய் கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி கூட காண்பிக்கலாம். हम प्रार्थना करते हैं तब परमेश्वर हमें बताते हैं। தரிசனங்கள் மூலமாக கூட ஒரு காண்பிக்கலாம். वो दर्शन के द्वारा भी बताते हैं। ஆகவே தேவனுடைய பிள்ளைகளா நாம் பாக்கியவான்கள். इसलिए परमेश्वर के लोग हम भाग्यवान हैं। உலகத்தில் உள்ள மக்களுக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் இல்லை. और संसार के लोगों को इस तरह का आशीष नहीं है। நம்முடைய தேவன் நம்மை நடத்துகிறார் என்பதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். हमारा परमेश्वर हमें चलाता है, इसे इसमें हमें ध्यान रहना चाहिए। अनेक காரியங்களை ஜெபம் பண்ணி விட்டு கடந்து செல்கிறார்கள். ये देखो कि हम बहुत सारे चीजों के हम आगे प्रार्थना करके चले जाते हैं। அவர்கள் மனதில் வைத்து ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். वो उसे मन में रखकर प्रार्थना करते हैं। அந்த வேலை காரியங்களை அவர்கள் ஜெபம் பண்ணுகிறபடியினாலே जब वो कार्य के लिए जब वो प्रार्थना करते हैं கவனமாக அதில் இருக்கிறபடியினாலே और जब वो चीजों पे वो ध्यान रखते हैं ஜெபத்தோடு கூட ஆண்டவரிடத்தில் கேட்டு அந்த காரியங்களை அவர்கள் பெற்றுக்கொள்கிறபடியினாலே और वो ध्यान से उसको जब प्रार्थना में रखकर जब वो प्रार्थना करते हैं தேவன் கொடுக்கின்ற பொழுது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறார்கள். जब परमेश्वर उसे देते हैं तब वो बहुत आनंद होती है। நம்ம தேவனிடத்தில் எதை கேட்டிருக்கிறோம் और परमेश्वर से हम क्या पूछे हैं அதை கவனமாய் மனதில் கொண்டு எப்பொழுதும் நன்றியடைந்து ஜெபித்துக் கொண்டே இருக்க வேண்டும். और वो हमें मन में रखकर उसे ध्यान रखकर हमें प्रार्थना करना है। நிச்சயமாக தேவனாய் கர்த்தர் ஒரு நாளிலே நமக்கு அதை வாய்க்க செய்வார். और निश्चय परमेश्वर उसे हमें देंगे। தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम को स्तुति हो। இப்பொழுது தேவனாய் கர்த்தர் கொடுத்த வேத வாக்கியங்களை ஒரு சன்னிதானத்திலே தியானிப்போம். परमेश्वर ने दिया हुआ वचन को हम ध्यान கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் 13ஆம் வசனங்களை யார் அவர்கள் எழுதுங்க சத்தமாக வாசிக்கலாம். कोलोसियों 3 अध्याय 12 और 13 को पढ़ सकते हैं। கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் 13ஆம் வசனங்கள். कोलोसियों 3 अध्याय 12 और 13। ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பரிசுத்த பிரியரும் உருக்கமான இரக்கத்தை தயையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்துக் கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम को स्तुति हो। ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் इसलिए परमेश्वर के चुने हुए समान जो पवित्र प्रिय लोग பிரியருமாய் जो प्रिय
यह है உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்துக் கொண்டு बड़ी करुणा, भलाई और दीनता और नम्रता और सहनशीलता धारण करो। ஒருவர் தாங்கி एक दूसरे को आप लोग सहन कर ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் अगर एक दूसरे के को सहन और एक दूसरे के अपराध क्षमा करो, கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல जिस तरह प्रभु ने तुम्हारे अपराध को क्षमा किया, ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறார். ऐसे तुम भी एक दूसरे को माफ करो करके बोला हुआ है। நம்முடைய தேவனுடைய காரியங்களில் மிக முக்கியமானது ஒருவரை மன்னிப்பதுதான். हमारे परमेश्वर के मुख्य कार्य में एक दूसरे को माफ करना। ஆண்டவர் சொல்லி கொடுத்த ஜெபத்திலேயும் அவர் அவ்வாறுதான் சொல்லி கொடுத்தார். परमेश्वर ने जो प्रार्थना सिखाया उसमें भी वही उन्होंने बताया। அதன் மூலமாக ஏராளமான நன்மைகள் இருக்கிறது என்று ஆண்டவர் வேதத்திலே ஏராளமாக எழுதி வைத்திருக்கிறார். के द्वारा बहुत सारी भलाई है ये परमेश्वर ने बताया है। பாவிகளாய் காணப்பட்ட நம்மை தேவன் ரட்சிப்பதற்கு அவர் நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னித்தார் என்று வேதம் சொல்லுகிறார். और जो पापी जो हम थे हमें उद्धार करने के लिए परमेश्वर ने हमें क्षमा किया करके लिखा हुआ। அவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்காவிட்டால் நாம் பாவத்திலிருந்து விடுதலை பெற்றிருக்க முடியாது. अगर उन्होंने हमारे पाप की क्षमा नहीं की हो तो हम पाप से छुटकारा नहीं पाते। நாம் ஏராளமான பாவங்கள் செய்திருக்கிறோம். हम बहुत सारे पाप किए हुए हैं। அதற்கு எந்த ஒரு பரிகாரம் நம்மிடத்தில் எதிர்பாராமல் அவர் தயவு கூர்ந்து நமக்கு மன்னித்தார். और वो परमेश्वर ने वो सारी चीजों को माफ करके हम पे दया करके माफ किया। அவர் மன்னித்திருந்தால் சாதாரணமாக அல்ல, उन्होंने माफ किया हुआ ऐसे ही नहीं, அதற்கு ஒரு பெரிய விலைக்கிரயம் கொடுத்தார். उसके लिए उन्होंने एक बहुत बड़ा ये चुकाया। தம்முடைய ஜீவனையே கொடுத்து தான் நம்மை ரட்சித்திருக்கிறார். परमेश्वर ने अपने जीवन को ही दिया। நம்மை அவர் எப்படி மன்னித்தார்? हमें किस तरह उन्होंने क्षमा किया? அவருடைய ஜீவனையே கொடுத்து நம்மை மன்னித்தார். अपने जीवन को देकर उन्होंने क्षमा किया। ஆதபடியால் நாமும் ஒருவருக்கொருவர் மன்னிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். हमें भी एक दूसरे को क्षमा करना चाहिए करके परमेश्वर कहते हैं। கிறிஸ்தவ வாழ்க்கையில் இப்படிப்பட்ட மன்னிப்புகள் இல்லாதபடியினால்தான் परमेश्वर के जो जिंदगी में इस तरह के जो क्षमा नहीं करते, ஏராளமான பிரச்சனைகள், बहुत सारे ஏராளமான சண்டைகள், बहुत सारी लड़ाई, ஏராளமான விரோதங்கள், बहुत सारे विरोध பகைகள் और मतलब जो एक दूसरे से बैर रखना ரொம்ப பிரிவினைகள் और एक दूसरे से ये नहीं करना, சமாதானம் இல்லாமல் எப்பொழுதும் அவர்கள் வந்து மன வருத்தத்திலும் சங்கடத்திலுமே இருக்கக்கூடிய நிலைமை ஏற்படுகிறது. अशांति और वो की स्थिति में हमेशा रहते हैं। ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? परमेश्वर क्या कहते हैं? நீங்கள் யார்? आप लोग कौन हैं? நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். आप परमेश्वर के चुने हुए पवित्र लोग करके परमेश्वर कहते हैं। இது நம்முடைய உள்ளத்திலே இருக்க ये வேண்டும். हमारे हृदय में होना है। நாம் நம்முடைய தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்த ஜனங்கள், हम हमारे परमेश्वर के चुने हुए पवित्र लोग, அவருக்கு பிரியமானவர்கள், उनके प्रिय लोग உருக்கமான அப்படிப்பட்டவர்கள், और इस तरह के लोग உருக்கமான இரக்கத்தையும் और बड़ी करुणा தயவையும் और भलाई மிகுந்த மனத்தாழ்மையையும் और दीनता சாந்தத்தையும் और नम्रता நீடிய பொறுமையும் தரித்துக் கொள்ள और வேண்டும். सहनशीलता को धारण करो करके लिखा है। இந்த வேத வசனத்தை நாம் தியானிக்கின்ற பொழுது और जब हम इस वचन को ध्यान करते हैं, நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். हम अपने आप को परख कर देखना चाहिए। நான் மெய்யாகவே ஆண்டவருக்கு பரிசுத்தமாய் இருக்கிறேனா? मैं परमेश्वर के पवित्र जीता हूँ? அவருக்கு பிரியமாய் நான் ஜீவிக்கிறேனா? मैं उनके प्रिय जीता हूँ? நான் உருக்கமான இரக்கத்தை உள்ளவராய் நான் இருக்கிறேனா? और मैं बड़ी करुणा के हृदयवान हूँ क्या? அவரை போல தயவு உள்ளவனாக இருக்கிறேனா? और उनकी तरह मैं भलाई करता हूँ क्या? மிகுந்த மனத்தாழ்மை உள்ளவனாக நான் இருக்கிறேனா? दीनता है क्या मेरे अंदर? நான் சாந்தம் உள்ளவனாக இருக்கிறேனா? मैं नम्र हूँ? அவரை போல நீடிய பொறுமை உள்ளவனாக இருக்கிறோமா? क्या मुझे सहनशीलता है? இதெல்லாம் நாம் ஆராய்ந்து பார்த்து நம்முடைய வாழ்க்கையில் அப்படி இருந்தால் நாம் சந்தோஷப்பட்டுக் கொள்ள வேண்டும். सारी चीजों को परख कर हमें देखना चाहिए இன்னும் அதில் வளர்ந்து பெருக और வேண்டும். उसमें आगे बढ़ना है। ஒருவேளை இதில் குறைகள் இருந்தால் अगर इसमें कोई कमी हो तो கர்த்தர் வசனத்தை கேட்கிறதுனால் நம்மை நாம் சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். वचन जो हम सुनते हैं हमें अपने आप को सही करना चाहिए சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. और सही करना चाहिए करके शास्त्र बताता है। ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தைகளை நாம் கவனமாய் அறிந்து परमेश्वर ने जो वचन दिया उसे हम सही तरीके से ध्यान करते हैं। அதன்படி ஜீவிக்க வேண்டும் என்றுதான் தேவன் வேதத்தையும் எழுதி கொடுத்திருக்கிறார். उसके अनुसार हमारी जिंदगी बिताना चाहिए परमेश्वर कहते हैं। அதற்காக தான் ஊழியர்களை வைத்து உங்களுக்கு பிரசங்கமும் பண்ணுகிறார். इसीलिए परमेश्वर ने अपने सेवकों को रखकर இப்படிப்பட்ட குணநலங்கள் நம்மிடத்திலே காணப்பட்டு इस तरह के गुण हमारे पास होंगे। இவை எல்லாவற்றிலும் இன்னும் அதிகமாய் ये सारी चीजों के ऊपर பூர்ண சற்குணத்தின் கட்டாய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். और वो
हमें प्रेम को धार लेना चाहिए, प्रेम की गठबंधन। அன்பு எல்லா பாவத்தையும் மூடி போடும். प्रेम हर एक पाप को हटा देती है। நாம அன்புள்ளவர்களா இருந்தோமானால் हम प्रेम को लेकर हम रहे। ஒருவர் குற்றம் செய்தாலும் அல்லது ஒருவர் நம்மிடத்தில் வேறு விதமாக நடந்தாலும் நாம் போய் அவர்கள் அன்பு கூறுவோம். और अगर किसी ने हम पर कुछ ये किया तो भी हम जाके उनसे प्रेम करते हैं। நம்ம ஒரு பெரிய காரியமாக எடுத்துக்கொள்ள மாட்டோம். उसे बहुत बड़े चीज करके नहीं लेते। இந்த பேய்கிட்ட நாளைக்கு ஒரு நன்றாக மாறி விடுவார். चलो आज वो ऐसा तो कल वो सही हो जाएगा। ஆண்டவரே ஜீவனை கொடுத்து என் மேல் அன்பு கூர்ந்திருக்கிறார். परमेश्वर अपने जीवन देकर मुझ पर प्रेम किया। நாசில் சுவாசம் உள்ள மனுஷனாய் நான் எம்மாத்திரம். और जो मैं तो नासी में जो श्वास रहने वाला ये मैं इंसान में क्या हूँ? அப்ப நானும் அப்படித்தான் அன்பு கூற வேண்டும். मुझे भी इसी तरह प्रेम करना है। எல்லாத்தின் மேலும் பூர்ண சற்குணத்தின் கட்டாய அன்பை தைத்துக் கொள்ளுங்க. और ये सारे प्रेम का जो सिद्धता का गठबंधन है उसे बांध लो। இப்படி நாம் காணப்படுகின்ற பொழுது और जब हम इस तरह रहेंगे तब தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களிலே ஆடும். परमेश्वर की जो शांति वो आपके हृदय में होगी। இதற்கென்று ஒரே சரீரமான சபையாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். इसलिए हम एक ही शरीर के जो कलीसिया के माध्यम हम बुलाए गए। அவர்கள் எப்பொழுதும் நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். हमेशा धन्यवादी बना रहना चाहिए। இந்த கிறிஸ்துவின் வசனமானது ये जो मसीह का वचन சகல ஞானத்தோடும் கூட உங்கள் இருதயத்திலே அது பதிய வேண்டும். वो सिद्ध ज्ञान सहित आपके हमारे चित्त में होना चाहिए எப்பொழுது இருதயத்தில் வாசமாய் இருக்க வேண்டும். और हमारे हृदय में हमेशा रहना है। வேத வசனங்களில் இருதயம் நிறைந்து இருக்க और வேண்டும். परमेश्वर के वचन के द्वारा हृदय में भरा होना है। எந்த சூழ்நிலையிலும் வசனங்களை எடுத்து நாம் பேசி நம்ம அதன் மூலமாக தேவனிடத்தில் கிருபை பெற்று வெற்றி பெற வேண்டும். और कोई भी सिचुएशन में हमें ये वचन को लेकर हमें प्रार्थना करना है। சங்கீதங்களாலும் கீர்த்தனைகளாலும் ஞான பாட்டுகளாலும் ஒருவருக்கொருவர் நாம் புத்தி சொல்ல வேண்டும். भजन से स्तुति गान से ये सारे चीजों से हमें आत्मिक गीत गाना है। யாருக்கு எந்த ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் और कोई भी किसी को कोई परेशानी आई நம்முடைய ஆண்டவர் பெரியவர், हमारे परमेश्वर बड़ा அவர் है, நல்லவர், वो अच्छा है, அவர் நன்மை செய்கிறவர், वो भलाई करता है। நமக்கு இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை वो கொடுத்திருக்கிறார். हमें इस तरह का वाचा दिया हुआ நம்முடைய है, சங்கீதங்களிலே எழுதி கொடுத்திருக்கிறார். वो इस तरह लिखकर दिया हुआ நம்முடைய है, கீர்த்தனைகளிலே எழுதி கொடுத்திருக்கிறார். वो लिख के दिया हुआ है, ஞானமான பாட்டுகளிலே எழுதி கொடுத்திருக்கிறார். गान के और आत्मिक गीतों को दिया हुआ है। ஒருவருக்கொருவர் போதித்து हम ये एक दूसरे को कहकर ஒருவருக்கொரு புத்தி சொல்லி கொடுத்து हम एक दूसरे को सिखाकर இதயத்திலே கர்த்தரை பாடி துதிக்க வேண்டுமா? हमारे हृदय में हम गाना गीत गाकर परमेश्वर को महिमा करना है। அருமையானவர்களே, हे प्रिय परमेश्वर நாம் के लोग, பேசுகிற வார்த்தையினாலாவது हम जो भी बोलते हैं मुंह से, கிரியையினாலாவது हमारी क्रिया से, நாம் எதை செய்தாலும் हम जो भी करते हैं அதை நாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே நாம் செய்து परमेश्वर यीशु मसीह के नाम से कर பிதாவை தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. पिता का हमें महिमा और धन्यवाद करना करके அப்ப लिखा। தேவனுடைய பிள்ளைகளாய் காணப்படுகிற நாம் परमेश्वर के बच्चों हम அவர் நம்மை அவருக்கேற்ற பரிசுத்தர்களாக வைத்திருக்கிறார். वो हमें अपने उनके जैसा पवित्र बनाया है, பிரியராய் வைத்திருக்கிறார். प्रिय बनाया है। அப்போ அவருக்கு பிரியமா இந்த உலகத்தில் நாம் ஜீவிக்க வேண்டும். इसलिए उनके प्रिय हमें जीना चाहिए। அந்த வசனத்தின்படி ஜீவிக்கின்ற பொழுது நம்மிலே பெரிய மகிழ்ச்சி உண்டாகும். जब उस वचन के अनुसार जब हम जिंदगी बिताएंगे நம்ம குடும்பத்திலே மகிழ்ச்சியும் சமாதானம் உண்டாகும். तब आनंद और संतुष्ट होगी। நம்மை சுற்றி இருக்கிறவர்களிலும் நாம் சமாதானம் சந்தோஷமாக காணப்படுவோம். हमारे साथ है वो भी संतुष्ट और आनंद। ஆண்டவருக்கு நன்றி எடுத்து நாம் மென்மேலும் வளர்ந்து பெருகுவோம். परमेश्वर को धन्यवाद देकर हम और आगे बढ़ेंगे। தேவனுடைய பிள்ளைகள் இப்படிப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. परमेश्वर के बच्चे इस तरह होना चाहिए करके ये वचन कह दिया। நம்முடைய ஆதிபிதாக்களை குறித்து பார்க்கின்ற பொழுது हम हमारे आदि पिता को जब அவர்கள் சில வேளையிலே வாழ்க்கையிலே தவறி விட்டாலும் और वो अपने जिंदगी में कहीं पे वो भी कोई फिसल गए, மறுபடியும் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார்கள். वो भी फिर वो वापस परमेश्वर को के और पुकारे, ஆண்டவரே நாங்கள் பாவம் செய்து விட்டோம். हे परमेश्वर हमने पाप कर लिया, எங்களுடைய பாவங்களை மன்னியும். हमारे पाप को क्षमा कर, மறுபடியும் எங்களை உயிர்ப்பியும். हमें वापस जिला, எங்களுக்கு நன்மைகளை அருளி செய்யும் हमें भलाई कर करो। என்று சொன்னபோது ये जब वो कहे, நம்முடைய தேவன் வெகுவாய் மன்னிக்கிறவராய் இருக்கிறார். हमारे परमेश्वर जल्द से जल्द उसे क्षमा करता है। வெகுவாய் மன்னிக்கிறவரோ परमेश्वर से क्षमा कर இரக்கமும் மன உருக்கமும் உள்ளவராய் और वो परमेश्वर दया कर और करुणा कर நீடிய சாந்தமும் மகா கிருபையும் உள்ளவராய் இருக்கிறார். और वो सहनशीलता धारण कर और परमेश्वर नम्रता है। தேவனாகிய நீர் அவர்களை
கைவிடவில்லை என்று வேதத்திலே சொல்லப்பட்டுள்ளது. परमेश्वर आपने उन्हें नहीं त्यागा करके लिखा हुआ है। நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறபடியா मुझे छोड़ा नहीं है, ना ही मैंने तुझे त्यागा है करके परमेश्वर कहता है। எந்த சூழ்நிலையிலும் தேவன் நம்மை கைவிடவே மாட்டார். परमेश्वर कोई भी परिस्थिति में हमें नहीं त्यागेगा। அவர்கள் வண்டி ஓட்டுறவர் திடீரென்று வண்டி ஓட்டும்போது தூங்கி விட்டால் கூட जब जो गाड़ी चलाने वाले गाड़ी चलाते चलाते सो गए तो ஆண்டவர் கூட இருந்து அவர் உதவி செய்து அவர்களை பாதுகாக்கிறார். परमेश्वर साथ रहकर उन्हें परमेश्वर सहायता करता है। இதெல்லாம் இது ஒரு பெரிய அதிசயமாக தான் காணப்படுகிறது. और ये एक आश्चर्य कार्य होता है। எத்தனையோ ஆக்சிடென்ட்கள் எல்லாம் நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். हम देखते हैं कि कितने सारे एक्सीडेंट நாம் தேவனுடைய பிள்ளைகள், हम परमेश्वर के बच्चे, தேவன் நம்மை அருமையாக பாதுகாக்கிறார். परमेश्वर हमें अच्छी तरीके நாம் से அதற்காக நாம் ஆண்டவருக்கு எப்பொழுதும் நன்றி செலுத்த हमें வேண்டும். परमेश्वर को धन्यवाद देना। தீத்து 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். तीतुस 3रा अध्याय 2रा वचन को हम पढ़ सकते हैं। ஒருவனை தூசியாமலும் சண்டை பண்ணாமலும் ஒழுங்குள்ளவர்களாய் எல்லா மனுஷருக்கும் சாந்த குணத்தை காண்பிக்கவும் அவர்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். தேவனுடைய பிள்ளைகளாய் காணப்பட நாம் எப்படிப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும்? परमेश्वर के बच्चे हम किस तरह रहना है, எப்படிப்பட்டவர்களாய் காணப்படக்கூடாது? किस तरह नहीं रहना है। இப்ப அதற்கு முன்னால் நாம் பார்க்க 3ஆம் வசனத்திலிருந்து பார்ப்போமானால் अगर हम 3रे वचन से देखें तो முற்காலத்திலே நாமும் புத்தியினராய் காணப்பட்டோம், कि पहले हम भी निर्बुद्धि थे, கீழ்ப்படியாதவர்களாய் காணப்பட்டோம், आज्ञा न मानने वाले थे, வழிதப்பி நடக்கிறவர்களாய் காணப்பட்டோம், हम में पड़े हुए थे, பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களாய் இருந்தோம், विभिन्न प्रकार की अभिलाषाओं और सुख विलास के दासों में थे, துர்க்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணவர்களாய் இருந்தோம், और ढा करने में जीवन बिताने वाले थे, பகைக்கப்படத்தக்கவர்களாய் இருந்தோம், और घृणित थे, ஒருவர் ஒருவர் பகைக்கிறவர்களாய் இருந்தோம். एक दूसरे से बैर रखते थे। இருக்கிறோம் என்று இல்ல, यहाँ पे लिखा क्या अभी है, இப்ப அப்படி இருக்க கூடாது. अभी ऐसा नहीं रहना है। நாம் வந்து முன்னொரு காலத்திலே முற்காலத்தில் அப்படிப்பட்டவர்களாய் காணப்பட்டோம். हम पहले ऐसे रहे थे करके यहाँ पर लिखा हुआ है। நன்றாக யோசித்து பாருங்கள், இந்த வசனத்தை படித்து பார்க்கின்ற பொழுது நமக்கு தெரியும் நம்ம அப்படித்தான் காணப்பட்டோம். अगर ये वचन को पढ़ा तो हमें पता है कि हम इस तरह ही थे, நாம் புத்தியினராய் காணப்பட்டோம், बुद्धि थे, கீழ்ப்படியாதவர்களாய் आज्ञा காணப்பட்டோம், न मानने वाले थे, வழிதப்பி நடக்கிறவர்களாய் भ्रम में காணப்பட்டோம், जाने वाले थे, பலவித இச்சைகள் இன்பங்களுக்கு இடம் கொடுத்தவர்களாய் विभिन्न காணப்பட்டோம், प्रकार की अभिलाषाओं में हम के बीच में थे, हम துர்க்குணத்தோடும் பொறாமையோடும் காணப்பட்டோம், बैर विवाह और ढा करने में जीवन व्यतीत करते थे, ஒருவர் பகைக்கிறவர்களாய் இருந்தோம். घृणित करते थे हम एक இப்ப दूसरे को। ரட்சிக்கப்பட்ட பின்பு और जब हम उद्धार पाए, நாம் பரிசுத்தவர்களாய் இருக்கிறோம். अभी हम पवित्र है। இப்ப இப்படிப்பட்ட குணங்கள் நம்மிடத்தில் இல்லை. अभी इस तरह के जो भी गुण है वो हमारे अंदर नहीं है। இப்ப யாருக்கு இப்படிப்பட்ட குணங்கள் இருக்கிறதா? इस तरह का गुण किसके पास है क्या? இல்லை. नहीं है। இருந்தாலும் சரிப்படுத்திக் கொள்ளும். வசனத்தை கேட்டோம்னா சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். होगा तो भी सही कर लेना चाहिए। நம்முடைய ரட்சகராகிய தேவனுடைய தயவு மனுஷர் மேல் உள்ள அவருடைய அன்பும் பிரசன்னமான போது और जब परमेश्वर का जो प्रसन्न जब आया तब நம்முடைய நீதியின் கிரியையின்படி அல்ல, हमारी जो नीति की क्रिया के द्वारा नहीं, அவர் வந்து அப்படி ரட்சிக்காதபடிக்கு वो उन्होंने उस तरह नहीं हमें தமது இரக்கத்தின்படியையும் और अपनी करुणा से பரிசுத்த முழுக்கினாலும் और हमें बपतिस्मा से பரிசுத்தருடைய அபிஷேகத்தினாலும் புதிதாக்குதினாலும் पवित्र आत्मा के अभिषेक से हमें नया बनाया, நம்மை ரட்சித்தார். परमेश्वर ने हमें उद्धार किया। நம்மளும் பாவங்களுக்கும் பலவிதமான தீமைகளுக்கும் உள்ளவராய் காணப்பட்ட நம்மை தேடி வந்து அவர் தம்முடைய விலையை உயர்ந்த ரத்தத்தினாலே நம்மை அவர் ரட்சித்து இருக்கிறார். और हमें पाप से परमेश्वर ने खून बहाकर हमें उससे उद्धार किया। முன்னால தான் நம்ம அப்படிப்பட்ட பழக்கத்திலே இருந்தோம். पहले ही हम इस तरह के क्रिया हमारे अंदर இப்போ நம்ம அப்படிப்பட்டவர்களாய் காணப்படக்கூடாது. अभी हमें इस तरह नहीं होना चाहिए। வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. शास्त्र यही कहती है। ஆனா ஒருவரையும் தூசியாமலும் इसीलिए तुम एक को भी तुम ये मत करो, मतलब तुम बोलो मत, बदनाम ना करो। சில பேருக்கு கோபத்துல இருந்து வாய் திறந்து எதாவது பேசிட்டோமா இல்லையா? जब अगर हमें गुस्सा है तो हम मुंह खोलकर बोल देते हैं। ஆனா நமக்கு கொஞ்சம் கண்ட்ரோல் வேணும். हाँ, हमें कंट्रोल रहना चाहिए। ஒருவரையும் தூசியாமலோ एक को भी हम बदनाम ना करें ஒருவருக்கொருவர் சண்டை பண்ணாமலோ और हम झगड़ालू ना हो, பொறுமை உள்ளவர்களாய் कोमल स्वभाव के, எல்லா மனுஷனும் சாந்த குணத்தை सब காண்பிக்கவும் मनुष्य के साथ बड़ी नम्रता के साथ வேண்டும் என்று ஆண்டவர் इस சொல்லுகிறார். तरह में रहना चाहिए। हमें அப்ப परमेश्वर தேவனுடைய பிள்ளைகள் हम परमेश्वर நம்மை பார்த்தோன்னே சொல்லுவார்கள், हमें देखकर लोग बोल रहे இவர்கள் हैं தேவனுடைய பிள்ளைகள், ये परमेश्वर के बच्चे हैं, மிகுந்த அன்புள்ளவர்கள், ये बहुत प्रेम करते ரொம்ப हैं, ஒழுக்கம் உள்ளவர்கள், ये सही की से जिंदगी எதை बिताते हैं। பேசணும் அதை மாத்திரம் தான் कहाँ பேசுவார்கள், बोलना है केवल वो ही बोलते हैं, எதை பேசக்கூடாது அதை பேச மாட்டார்கள். नहीं बोलना है वो नहीं बोलते। ரொம்ப சமாதானமா
வாழக்கூடியவர்கள், शांति से रहते हैं, யாரும் யார் மேலும் பொறாமை கொள்ள மாட்டார்கள், पर वो घृणा नहीं करते, யாரும் சண்டையிட वो மாட்டார்கள், भय नहीं रखते हैं, எப்பொழுதும் பக்தி உள்ளவர்களாக இருப்பார்கள். वो अपने भक्ति के द्वारा जिंदगी बिताते நாம் हैं। அருமையானால் நம்மை பார்த்து அப்படித்தான் சொல்ல வேண்டும். हमें देखकर भी लोग यही कहना है। நாம் இரண்டாவது பார்க்கின்ற பொழுது हम दूसरी चीज கொலோசியர் 3:8 வாசிக்கலாம். कोलोसियों 3:8 वचन को पढ़ सकते हैं। இப்பொழுது கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளும் ஆகியவைகள் எல்லாம் விட்டுவிடுங்கள். எவ்வளவு அருமையாக இங்க எழுதியிருக்கிறது பாருங்க. ये देखो कितनी अच्छी तरीके से लिखा हुआ है। இப்பொழுதோ अभी அப்படி என்றால் இதற்கு முன்னால் நாம் கிறிஸ்துவை அறிய முன்னால் இருந்தது போல அல்ல. तो हम जो परमेश्वर को जानने के पहले जैसा थे वैसा नहीं, கிறிஸ்துவை அறிவதற்கு முன்பு இந்த உலகத்தில் உள்ள மக்களை போல பலவிதமான பாவத்திலும் பிரச்சனையிலும் இருந்தோம். परमेश्वर को जानने के पहले हम ये जिस दुनियादारी जो लोग करते वो हम करते थे। இப்பொழுதோ परंतु अभी கோபமும் மூர்க்கமும் क्रोध या रोष, பொறாமையும் भयभाव உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் और निंदा और मुंह से गालियां बकना मत, வம்பு வார்த்தைகளும் ஆகிய और वो जो मुंह से जो गालियां निकलती है இவைகளை விட்டு விடுங்கள் என்று எழுதப்பட்டுள்ளது. ये सब छोड़ दो करके लिखा हुआ है। அப்ப நாம விளையாட்டு கூட நம்ம தேவையில்லாத வம்பு வார்த்தைகளை பேசக்கூடாது. और हम मजाक मजाक में भी हमें ये सब नहीं बोलना है। நாம் ஆண்டவருடைய பரிசுத்தர்கள், हम परमेश्वर के पवित्र हुए। கர்த்தர் இயேசு எங்கே வம்பு வார்த்தைகளை பேசி இருக்கிறாரா? परमेश्वर यीशु मसीह ने कहीं पे ऐसा बोला है? எங்கே கிண்டல் கேலிகளை அடித்து இருக்கிறாரா? उसने कहा क्या मजाक करके பேசி இருக்கிறாரா? जो भी नहीं चाहिए वो सब चीज कुछ परमेश्वर ने बोला हुआ है। நாம் அதை கொஞ்சம் நினைவு கூர்ந்து பார்க்க வேண்டும். हमें थोड़ा सोच कर देखना है। நாம அவருடைய பிள்ளைகளா हम இருக்கிறபடியாலே भी उनके बच्चे हैं, நாம इसलिए நம்மை சரிப்படுத்திக் கொள்ளுகின்ற பொழுது हमें सही करना இந்த चाहिए। உலகமே நம்மை போற்றக்கூடிய அளவில் நம்முடைய வாழ்க்கை மாறும் என்று வேதம் சொல்லுகிறது. इस दुनिया हमारी जो हमारे बारे में बोलेगी, तारीफ करेगी, ஒருவருக்கு ஒருவர் பொய் சொல்லாதிருங்க. और एक दूसरे को झूठ ना करो। பழைய மனுஷனையும் அவனுடைய செய்கைகளை கலைந்து போட்டு விடுங்க. पुराने जो मनुष्य है उसके कामों को उतार डालो। நாம் ரட்சிக்கப்படும் முன்பாக இருந்த அந்த பழைய மனுஷன் பழைய கிரியைகளை நாம் அகற்றி விட வேண்டும். उद्धार पाने के पहले जो पुराना मनुष्य था उसे उतार दो। ஒருவர் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் एक मनुष्य परमेश्वर के अंदर है तो புது சிருஷ்டி, புதுசாய் பிறந்த குழந்தையை போல அவன் இருக்கிறான். नया सृष्टि है, नए बच्चे की तरह वो जन्म लेता है। ஒரு புதுசா பிறந்த குழந்தையை போல அவன் இருக்கிறான். अगर जो एक बच्चा जो नया बच्चा जन्म लेता है उसकी तरह रहता है। பழையகள் எல்லாம் ஒளிந்து போயின, सारे जो पुरानी चीजें हैं वो எல்லாம் புதியதாயின. सारी नई हो गई। வசனத்தின்படி நாம் ஜீவிக்கும் எவ்வளவு மகிழ்ச்சியும் மகிமையும் உண்டாகும். परमेश्वर के वचन के अनुसार जब हम जीएंगे तो कितना आनंद होगा। ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தர் என்று நாம் படித்தோம். इसलिए हम ये पढ़ेंगे तुम परमेश्वर के चुने हुए पवित्र लोग। அப்படி பரிசுத்தமாய் காணப்படுகிற நாம் जब हम इस तरह रहते हैं கோபத்தை மூர்க்கத்தை மாற்றி விட வேண்டும். क्रोध और रोष को हटाना है। பொறாமையும் வாயில் பிறக்கலாத தேவையில்லாத வம்பு வார்த்தைகளை நீக்கி விட வேண்டும். भय विभाव निंदा और सारी चीजों को मुंह से आने वाली गालियों को रोकना है। நாம் தேவனுக்கு பிரியமாய் ஜீவிக்க வேண்டும். परमेश्वर के प्रिय जीना है। இப்படிப்பட்ட வார்த்தைகள் வராதபடிக்கு इस तरह के जो वचन हमारे मुंह से ना आए, நாம் ஒரு கனி உள்ள ஜீவன் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். हमारी जिंदगी में हम फल देते हुए रहना है। கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்திலே பார்க்கின்ற பொழுது गलातियों 5वां अध्याय में जब हम पढ़ेंगे 22-23 வசனங்களிலே और 22 और 23 में जब हम ஆவியின் पढ़ेंगे கனிகளை பற்றி அங்கே சொல்லப்பட்டுள்ளது. और वहां पे लिखा हुआ है कि जो आत्मा की जो भी फल அன்பு और आनंद, சந்தோஷம், और खुशी, சமாதானம், और शांति, நீடிய பொறுமை, और जो सहनशीलता, தயவு, और जो दया, நற்குணம், और जो भी अच्छे गुण, விசுவாசம், विश्वास, சாந்தம், शांत, नम्रता, இச்சையடக்கம். संयम। சற்று சிந்தித்து பாருங்க. अब ये सोच के देखिए, இவ்வளவு இது உங்ககிட்ட இருக்குன்னு வச்சுக்கிடுவோம். ये सारे चीज अगर हमारे पास आपके पास हो तो நீங்க எல்லா இடத்துலயும் நீங்க அன்புள்ளவர்களா இருக்கீங்க. आप सबके साथ प्रेम से रहते हो, யார பார்த்தாலும் சந்தோஷமா பேசுறீங்க, இடைபடுறீங்க. और किससे भी आप देखकर प्रेम से बात करते हैं। எல்லாரும் நீங்க சமாதானமாக இருக்கிறீர்கள். आप शांति के द्वारा रहते हैं। எந்த ஒரு காரியமும் நீடிய பொறுமையோடு கூட இருக்கிறீர்கள். जो भी कुछ कार्य ना तो धीरज रखते हैं, எல்லா இடத்திலும் தயவு காட்டுகிறீர்கள். दया रखते हैं, நல்ல குணமுள்ளவர்களா இருக்கிறீர்கள். अच्छी गुण होते हैं। நீங்கள் சாந்தமுள்ளவர்களா இருக்கிறீர்கள். आप जो है जो शांत से रहते हैं, நிச்சயமுள்ளவர்களா और இருக்கிறீர்கள். संयम रखते हैं। இப்படி பார்த்தவங்களை என்ன சொல்லுவார்கள்? ये देखकर लोग क्या कहेंगे? ஒரு மனிதர்கள் தேவனுக்கு அடுத்தபடியா இருக்குன்னு சொல்லுவார்கள். अगर जब ये लोग देखेंगे तो बोलेंगे ये मनुष्य, ये तो परमेश्वर के जैसे लोग हैं। தேவ மனிதர்கள் என்று சொல்லுவார்கள். परमेश्वर के लोग हैं तो பரிசுத்த
பரிசுத்த வாட்டிகள் என்று சொல்வார்கள். पवित्र लोग ही करके कहेंगे। நம்ம தேவன் எழுதி கொடுத்திருக்கிறார். और परमेश्वर ने लिख कर दिया है। நம்முடைய வாழ்க்கையிலும் நடைமுறைப்படுத்த வேண்டும். ये हमारी जिंदगी में हमें चलाना चाहिए। இதன்படி நாம் நடக்க முயற்சி செய்து நடக்க வேண்டும். और इसके अनुसार हमें जिंदगी में चलना चाहिए। நாம் நம்மை பார்த்தவர்கள் நிச்சயமாக மிகுந்த மகிழ்ச்சி அடைவார்கள். हमें जो देखने वाले निश्चय संतुष्ट होंगे। ஆவியின் கனி நம்முடைய சொந்த போராட்டத்தில் ஒரு ஒளி உண்டாகும். आत्मा की जो फल हमारी जिंदगी में होगी तो जहाँ पे भी जाएंगे तो वहाँ पर होगा। இப்போ ஒரு மரத்துல மாம்பழம் தான் பழுத்திருக்குன்னு வச்சுக்கிடுவோம். समझो कि कोई एक पेड़ में अगर आम आई है तो அது நல்ல பழுத்திருக்கிறது வைத்துக் கொள்வோம். समझो अच्छे से आम पक गई तो அது பக்கத்தில் போகும்போது நமக்கு மனம் கமகமன்னு வீசும். उसके पास अगर हम जाएंगे तो हमें उसकी सुगंध आएगी। பறிச்சு சாப்பிடலாம் கண்டிப்பா பறிச்சு சாப்பிடாம போக மாட்டோம். उसे निकाल कर खाने का इच्छा होगा। அப்ப நாமும் இப்படிப்பட்ட ஆவியின் கனி உள்ளவர்களாக और इस तरह हम भी जब आत्मा की फल अगर हमारी जिंदगी में நாம் இருக்கிற இந்த மகிமையை பார்த்து अनेक மக்கள் நம்மிடத்திலே கடந்து வருவார்கள். हमें देखकर बहुत सारे लोग हमारे पास आएंगे। நீங்கள் எப்படி அன்புள்ளவர்களாக आप இருக்கிறீர்கள்? किस तरह प्रेम रखते நீங்கள் हैं? எப்படி சமாதானம் உள்ளவர்களாக और आप कैसे இருக்கிறீர்கள்? शांति से रहते நீங்கள் हैं? எப்படி இச்சையடக்கம் உள்ளவர்களாக और आप இருக்கிறீர்கள்? कैसे संयम रहते நீங்கள் हैं? எப்படி சாந்தம் உள்ளவர்களாக और இருக்கிறீர்கள்? इस तरह आप कैसा நீங்கள் नम्रता எப்படி रहते நீடிய हैं? பொறுமை உள்ளவர்களாக आप किस तरह இருக்கிறீர்கள்? धीरज रखते हैं? நீங்கள் எப்படி அன்புள்ளவர்களாக और किस இருக்கிறீர்கள்? तरह जो प्रेम से रहते हैं? வந்து கேட்டு அப்ப நம்மிடத்தில் இந்த கனி காணப்படுகிறது. जब हमारे अंदर वो फल होगी तब நம்மிடத்தில் புசிக்கிறது வருகிறார்கள். हमारे पास को खाने के लिए இதை आते हैं। பெற்றுக் கொள்கின்ற பொழுது அவர்களும் அந்த பேரின்பத்தை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். जब वो ये पाते हैं तब वो भी वो खुशियां पाते हैं। இப்படி நற்கிரியல் நடப்பிக்க முடியும் தேவன் நம்ம இந்த உலகத்திலே வைத்திருக்கிறார். ये इस तरह के अच्छे कार्य करने के लिए ही परमेश्वर ने हमें इस दुनिया में रखा है। இதற்காக முதல்ல நம்மை நாம் தயார் செய்து கொள்ள வேண்டும். सबसे पहले हम अपने आप को तैयार करें। தேவனுடைய பிள்ளைகளை ஒளி வீச வேண்டும். परमेश्वर के बच्चे जो हमें हम प्रकाशमय होना चाहिए। உலகத்திலே உங்களை ஒளியாக வைத்திருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். दुनिया में तुम्हें ज्योति के समान रखा होगा कि அப்ப நாம் அந்த ஒளி வீசுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். और हमें उस तरह ज्योतिमय होना चाहिए। மூன்றாவது நாம் பார்க்கின்ற பொழுது तीसरा चीज நாம் மன்னிக்கிறவர்களாய் हमें क्षमा करना है। நாம் காணப்பட வேண்டும். हमें होना चाहिए। நாம் மன்னித்தால்தான் நமக்கு மன்னிப்பு உண்டு. हम क्षमा करेंगे तो ही हमें क्षमा मिलेगी। ஆண்டவரே அப்படித்தான் சொல்லி இருக்கிறார். परमेश्वर ने ये कहा है। நான் யாரையும் மன்னிக்க மாட்டேன் என்னை எல்லாரும் மன்னிக்கணும்னு சொல்லல அப்படி வேதத்தில் எழுதவில்லை. मैं किसी को भी माफ नहीं करूंगा बट बाकी लोग मुझे माफ करने लगे हमें நாம் नहीं தவறு आता। செய்தால் மன்னிப்பு கேட்டால் அவர் மன்னிக்க வேண்டும். अगर हमने मतलब किसी ने कोई गलती कर दी किसी ने माफी मांगी तो माफ कर देना है। நாம் மன்னித்தால் தான் நமக்கு மன்னிப்பு கிடைக்கும். हम माफ करेंगे तब हमें माफी எப்படி मिलेगी। வேதத்தில் கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ऐसा लिखा हुआ है कि तुम दो तो तुम्हें दिया जाएगा। உங்களுக்கு अன்பு தந்தோம்னா நீங்களும் அன்பு தருவீங்க. मैं आपको प्रेम दूंगा तो आप प्रेम दोगे। வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. शास्त्र ये कहती है। மத்தேயு 6 அதிகாரம் 14 15 வசனங்களை வாசிக்கலாம். मत्ती रचित सुसमाचार 6वां अध्याय 15 और 16 को पढ़े। மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். உங்கள் தப்பிதங்களை அவர் மன்னியாதிருப்பார். यहाँ पर ये लिखा हुआ है कि इसलिए यदि तुम मनुष्य के अपराध क्षमा करोगे तो तुम्हारा स्वर्गीय पिता भी तुम्हें क्षमा करेगा और यदि तुम मनुष्य के अपराध को क्षमा न करोगे तो तुम्हारा पिता भी तुम्हें अपराध क्षमा न करेगा। நம்முடைய ஆண்டவர் தெளிவாக சொல்லி வைத்திருக்கிறார். हमारे परमेश्वर ने सही रीति से बताया है ஏனென்றால் கிறிஸ்து நம்ம எல்லாவற்றிலும் மன்னித்திருக்கிறார். क्योंकि परमेश्वर ने हर चीजों में हमें क्षमा किया है। எந்த கண்டிஷனுமே போடாம மன்னித்திருக்கிறார். परमेश्वर ने कोई कंडीशंस नहीं रखा है। நமக்கு ரத்தத்தை சிந்தி உயிரை கொடுத்து நம்மை மன்னித்திருக்கிறார். हमारे लिए लहू बहाकर जीवन देकर उन्होंने हमें क्षमा கிறிஸ்து किया। உங்களில் அன்பு கூர்ந்தது போல जिस तरह यीशु मसीह आप में प्रेम किए ஆண்டவருடைய எல்லா பாவத்தையும் மன்னித்து விட்டது போல और जिस तरह उन्होंने सारे जो पाप को क्षमा किया மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் மன்னிக்க வேண்டும். मनुष्य के जो भी जो है अपराध है उससे भी क्षमा நீங்கள் करें। அவர்களுக்கு மன்னித்தால் आप उसे क्षमा करें तो உங்கள் பரமபிதாவும் உங்களுக்கு மன்னிப்பார். हमारे स्वर्ग के पिता भी तुम्हें क्षमा करेंगे। நீங்க அவர்களுக்கு மன்னிக்காவிட்டால் तुम नहीं क्षमा करेंगे உங்கள் तो பரமபிதா உங்களுக்கு மன்னிக்க மாட்டார் என்று எழுதப்பட்டுள்ளது. हमारे जो पिता भी तुम्हारे अपराध को क्षमा न करेगा। மற்றவர்கள் ஏதாவது தவறு செய்தால் மன்னித்து விட்டு விடுவோம். दूसरे लोग ने अगर गलती किया तो माफ कर दो। அப்ப தேவனுக்கு பிரியமானவர்களாய் காணப்பட்டு விடுவோம். तो हम परमेश्वर के प्रिय रहेंगे। அதை பார்க்கிற மற்றவர்கள் அவர்களுடைய திருந்தி விடுவார்கள். वो जब वो देखते हैं तो वो भी सुधर जाते அப்ப நாமும் திருந்தி விடுவோம், அவரே திருந்தி நாமும் திருந்தி அவரும் திருந்தி விடுவார்கள். हैं। वो देखकर वो भी सुधर जाते हैं, हम भी सही हो जाते हैं। பெரிய காரியத்தை எதுவும் சொல்லாமல் நம்ம ஒண்ணு கேட்காம மன்னித்து விட்டாரு. कितने बड़े चीज को उन्होंने न सोचकर ऐसी माफ करा அவருக்கு ஒரு சந்தர்ப்பம் அவரும் மன்னித்து விடுவார். और उनको भी एक जो एक क्षण है वो भी उन्होंने माफ कर दिया। யாரோ ஒரு தவறு நமக்கு செய்து விட்டால் समझो कि किसी ने अगर हमारे विरोध अपराध அதற்கு பதிலா நான் கண்டிப்பா செய்வோம்னு தான் இருக்க கூடாது. मैं भी अभी विरोध करूंगा करके हमें नहीं रहना है। மனிதனுடைய சுபாவம் என்ன?
और मनुष्य का स्वभाव क्या है? யாரா ஒன்று செய்து விட்டால் अगर किसने मुझे कुछ किया, அதுக்கு பதில் பதில் செய்வார்கள். मैं भी उसका बदला लूंगा। இப்ப வண்டி ஓட்டுறதே பார்க்கிறோம். अगर समझो मैं गाड़ी चला रहा हूँ, திருப்பி ஒருத்தர் ஓவர்டேக் करता அவன் இன்னொரு ஓவர்டேக் எடுப்பான். और समझो कि किसने ओवरटेक किया तो ये भी है कि उसको ओवरटेक करेगा। அவன் இடம் கொடுக்காத இவன் அவனுக்கு பண்ணி நினைப்பான். वो ये उसको जगह देगा तो ये उसके आगे जाएगा। சரி இடம் கொடுக்காத விட்டுட்டு போயிட்டு போட்டுமே. और कोई लोग बोलते हैं कि छोड़ दो, जाने दो आगे। ஒரு போடும்போது திருப்பி இறங்காம ரெண்டு பேரும் உடனே அடிபடி போடுவாங்க. अगर कभी क्या होता है, एक दूसरे से लड़ाई कर लेते हैं, बहस रख लेते हैं और मतलब झगड़ा कर लेते हैं। கொஞ்ச நேரத்துல தங்களுடைய கார்களுக்கும் பாதிப்புகளை உண்டாக்கி கொள்வார்கள். कार भी जाके ठुकरा देते हैं। கொஞ்சம் யோசித்து பாருங்க. थोड़ा सोच के देखो। சரி அவர் கொஞ்சம் இடத்துல போற விட்டு அவர் பாட்டு போயிடுவார். अगर उसको आगे जाने तो जाने दो, ஈஸியா நம்ம பாட்டுக்கு இருக்கலாம். हम आराम से जाएंगे। அதற்காக அவர் செய்த பிரகாரம் நாமும் செய்யணும்னு நினைக்க கூடாது. ऐसा उन्होंने किया उसी तरह मैं भी करूंगा करके हमें नहीं நம்முடைய करना। ஆண்டவர் அருமையாக நமக்கு எழுதி நமக்கு போதிக்கிறார். परमेश्वर ने अच्छी तरीके से लिख के हमें दिया। நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிக்கலாம். नीति वचन 24-29 को हम पढ़े। நீதிமொழிகள் 24:29. அவன் எனக்கு செய்த பிரகாரம் அவன் எனக்கு செய்த பிரகாரம் நானும் அவனுக்கு செய்வேன். நானும் அவனுக்கு செய்வேன். அவன் செய்த செய்கைக்கு தக்கதாக அவன் செய்த செய்கைக்கு தக்கதாக நானும் அவனுக்கு சரி கட்டுவேன் என்று நீ சொல்லாதே. நானும் அவனுக்கு சரி கட்டுவேன் என்று நீ சொல்லாதே. और यहाँ पर लिखा हुआ है कि मत कर, जैसा उसने मेरे साथ किया है वैसे ही मैं भी उसके साथ करूंगा और उसको उसके काम के अनुसार बदला दूंगा करके मत कर करके लिखा है। நாம் உலகத்தார் அல்ல, हम ये दुनियादार के लोग நாம் नहीं, ஆண்டவருடைய பிள்ளைகள். हम परमेश्वर के बच्चे हैं। ஆண்டவரை போல வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். परमेश्वर के अनुसार जीना है करके परमेश्वर அவர் चाहते हैं। காரியம் செய்து விட்டு போகட்டும். वो भले ही चलो कुछ कर कर जाए। அவன் எனக்கு செய்த பிரகாரம் நானும் அவனுக்கு செய்வேன். उसने जिस तरह मेरे साथ किया मैं भी उसके साथ इसी तरह அவன் करूंगा। எனக்கு ஒரு காரியம் சரி நான் அவனை விட மாட்டேன், இப்படித்தான் செய்வேன் நீ சொல்லாதே செய்யாதே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். मेरे विरोध ऐसा किया तो मैं भी करूंगा करके आप मत कहो। 20ஆம் நீதிமொழி 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 20वां अध्याय 22 वचन को पढ़ सकते हैं। தீமைக்கு சரி கட்டு என்று சொல்லாதே. தீமைக்கு சரி கட்டுவேன், அவன் செய்த தீமைக்கு நானும் தீமை செய்வேன் என்று சொல்லாதே. கர்த்தருக்கு காத்திரே, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னை ரட்சிப்பார். கண்டிப்பாக அவர் உன்னை ரட்சிப்பார். मैं बुराई का बदला लूंगा, वरन यहोवा की बाट जोता रहे वह तुझको छुड़ाएगा। ये ஒருவன் தீமை செய்து விட்டால் अगर किसी ने कोई बुराई किया तो நீ அவனை மன்னித்து விடு, उसे माफ कर दे, அல்லது கண்டுகொள்ளாமல் விட்டு விடு, नहीं तो छोड़ दे। அல்லது ஜெபம் பண்ணி என்னிடத்தில் ஒப்படைத்து விடு. प्रार्थना करके मेरे पास सौंप दे। தீமைக்கு சரி கட்டுவேன் என்று மட்டும் சொல்லாதே. और ये मत कहे कि भाई मैं बुरा का बदला लूंगा, நான் உன்னை ரட்சித்து இருக்கிறேன். मैंने तुझे பழி வாங்குதல் அப்படிங்கிறது என்னுடையது. அது बदला लेना वो मेरा काम है। परमेश्वर बोलते हैं நான் அதற்கு பதில் செய்வேன், मैं उसका बदला लूंगा, அது உங்களுடைய காரியம் ये அல்ல तुम्हारा काम नहीं है। என்று ஆண்டவர் சொல்லுகிறார். परमेश्वर कहते हैं நம்ம இப்படியே மாறிவிட்டோம் என்று வைத்துக் கொள்வோம். समझे कि अगर हम ऐसे बदल गए, நம்ம பார்த்தவங்க எல்லாம் இவ்வளவு ஒரு அற்புதமா பார்ப்பாங்க இல்லையா? जो हमें देखते हैं वो कितना आश्चर्य से देखेंगे। ஆபீஸ்ல பல இடத்துல வேலை பார்க்கிறோம், अलग अलग ऑफिस में काम करते हैं, அவர் திடீர்னு கோபத்துல சம்பந்தம் இல்லாம திட்டி விட்டார் என்று வைத்துக் கொள்வோம். उन्होंने मतलब गुस्से से चिल्ला दिया हम पर, நாம் கொஞ்சம் பொறுமையா போய்விட்டோம். ஆனால் हम शांति से चले गए तो கொஞ்ச நேரம் கழித்து திருப்பி வந்து நம்முடைய கையை பிடித்து கேட்பார், நான் ஏதோ அவசரத்தை பேசினாலும் ஒன்றுமே சொல்லவில்லையே. कुछ समय के बाद वो आकर हाथ पकड़ के बोलेंगे देखो मैं गाय गए में मैंने आपको डांट दिया, ஏன்னா அவர் நிம்மதியா இருக்க முடியாது. कि वो शांति से नहीं रह सकते। இதைத்தான் ஆண்டவர் அவர்களுக்கு காண்பீங்கள் என்று சொல்லுகிறார். परमेश्वर कहते हैं कि ये मैं उन्हें दिखाओ। அப்படி வந்து கேட்கும் நாம என்ன சொல்லுவோம்? वैसा वो पूछेंगे तो हम क्या बोलेंगे? உங்களை போலத்தான் ஒரு காலத்தில் நான் இருந்தேன், आपके जैसे मैं भी था, நான் இப்போ ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், मैं उतार पाया, உங்களை போல தீமைகளை நான் செய்ய மாட்டேன், मैं आप जिस तरह किए बोले ना वैसा नहीं தீமைக்கு நான் தீமை சரி கட்ட மாட்டேன், और जो बुराई का बुराई नहीं करूंगा நான் मैं। கர்த்தருக்காக காத்திருக்கிறேன், परमेश्वर का बाट जोता அவர் है, என்னை ரட்சிப்பார், वो मुझे छुड़ाएगा, அப்படிப்பட்ட காரியத்துல அவர் என்னை விடுதலை செய்வார். वो मुझे इस सारी चीजों से छुटकारा இதில் देगा நாம் விசுவாசம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். और इसे हमें विश्वास தேவன் देना है। நிச்சயமாக செய்வார். परमेश्वर निश्चय करेगा, நாமே பதில் செய்து விட வேண்டாம். हम बदला नहीं लेना है, ஜெபித்து கர்த்தரிடத்தில் ஒப்படைத்து விடுவோம். हम प्रार्थना करके அவர் परमेश्वर को நிச்சயமாக நமக்கு सौंपेंगे। நன்மையைத்தான் செய்வார். परमेश्वर निश्चय हमें भलाई करेंगे। பதிலுக்கு பதில் செய்யணும் நினைக்க கூடாது. बदला लेना ये हमें नहीं करना है, இதோட வாழ்க்கையை பிராக்டிஸ் பண்ணி பார்க்கின்ற ये பொழுது हमारे जो भी जिंदगी में हमें प्रैक्टिस करना கொஞ்ச है, நாள்ல நாமளும் பெரிய பரிசுத்தவனாய் மாறிவிட முடியும். हम भी पवित्र जिंदगी बिता सकते இப்ப हैं। நம்ம எல்லாரும் வந்து பிறந்தோடனே பரிசுத்தவான்கள் அல்ல, हम
जब जन्मे तब से पवित्र नहीं है। வேதவசனத்தை கற்றுக்கொண்டு அதிலே படிப்படியா வளர்ந்து படிப்படியா வந்து ஒரு நாள் தான் பரிசுத்தவானாய் மாறுகிறார். शास्त्र को पढ़कर मनन कर फिर हम एक पवित्र की जो जिंदगी அந்த बिताएं। ஆவியானவர் நம்மை சுத்தம் பண்ணி கொண்டே இருக்கிறார். पवित्र आत्मा हमारे अंदर रहकर हमें सही करते हैं, நம்மை அவர் சரிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். हमें सही करते हैं वो। நாம் அப்படிப்பட்டவர்களாய் காணப்படுவோம். इस तरह होना चाहिए। நான்காவது நாம் பார்க்கின்ற பொழுது எபேசியர் 4ஆம் அதிகாரம் एफेसियों 4 अध्याय 29ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 29 को पढ़ सकते हैं। கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கெட்ட வார்த்தைகள் ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகள் பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகள் உண்டானால் உண்டானால் அதை கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். நாம் பேசுகிறோம், ஒருவர் கேட்கிறார், கேட்கிறவருக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி நீங்கள் பேசுங்கள். यहाँ पर लिखा हुआ है कोई गंदी बात तुम्हारे मुंह से न निकले, पर आवश्यकता के अनुसार वही निकले जो उन्नति के लिए उत्तम हो, ताकि उससे सुनने वालों पर अनुग्रह हो। அப்ப நாம வந்து கண்டிப்பா எந்த தீமையான வார்த்தைகளோ கெட்ட வார்த்தைகளோ தேவனுக்கு பிரியங்கள வார்த்தை நம்ம வாயினால பேசக்கூடாது. गंदी बात या परमेश्वर के ना प्रिय बात हमारे मुंह से ना அது निकले, உங்க வாயிலிருந்து புறப்படவே வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்ல வரவே கூடாது. वो तुम्हारे मुंह से निकलना ही नहीं है। ரொம்ப கவனமா இருக்கணும். बहुत ध्यान रखना அப்படி है। வந்தா கொஞ்சம் அடக்கிக்கிடணும். अगर वैसा आए तो भी हमें शांत हो जाना ரெண்டு है। சோத்திரம் போட்டு ஒதுங்கி போயிட வேண்டும். वो हमें प्रार्थना कर छोड़ देना है। பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும். और हमें यहाँ पर आवश्यकता के अनुसार उन्नति के लिए सही वचन बोलना ஒரு है। சகோதரர் ஒரு சகோதரியை பார்க்கிறோம். अगर समझो कि कोई भाई है நாம் बहन, பேசுகின்ற பொழுது बात करते हैं, விசுவாசமுள்ள வார்த்தைகளை பேச வேண்டும். विश्वास की वचन बोलना है, நன்மை கொடுக்கிற வார்த்தைகளை பேச और जो வேண்டும். भलाई देती है वो बात करना है। உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகளை பேச வேண்டும். हमें जो सहायता करेगी उस तरह बोलना है। அவர்களை மேன்மைப்படுத்துகிற வார்த்தைகளை பேச வேண்டும். उठाने वाली वचन बोलना है। நமக்கு கொஞ்சம் கற்றுக்கொள்ள வேண்டும். वो हमसे सीखना है। ஏன்னா இவர்களை பார்க்க வேண்டும். ये मैं इनसे देखकर இவர்கள் கர்த்தருடைய வசனங்களை சொன்னார்கள். ये देखो, ये तो परमेश्वर के वचन बोलते हैं। நான் இப்பொழுது அப்படி வாழ்ந்து பார்க்கிறேன். अभी चलो मैं इस तरह से देखता हूँ, நம்முடைய ஏராளமான நன்மைகள் வருகிறது என்று சொல்லுவார்கள். इसलिए इससे बहुत सारी भलाई आती है करके वो அப்ப बोलते हैं। நம்முடைய வாழ்க்கை அப்படித்தான் காணப்பட வேண்டும். हमारी जिंदगी भी इस तरह होनी है। தேவனுக்கு பிரிய எந்த வார்த்தையும் யாரும் பேசக்கூடாது. परमेश्वर के जो प्रिय जो भी है वही बात करना है, बाकी कुछ बात नहीं करना है। கிண்டலும் கேலிங்கிறது அது ஆண்டவருக்கு பிரியமில்லாத வார்த்தைகள் தான். करना, ठट्टा उड़ाना ये भी नहीं करना है। ஏன்னா கிண்டல் கேலி பேசும்போது கிண்டல் தானே பேசணும் போது யாரையாவது உள்ளத்துல பாதித்து விடும். जब हम मजाक करके ही बहुत सारे लोगों को बुरा लग जाती है। அதை சொல்லணும் தமாசுக்கு தானே பேசினேன் என்று சொல்லுவார்கள். लोग लगता है मैंने तो मजाक किया। ஆனால் சிலர்கள் அந்த வார்த்தையோட உள்ளத்திலே தைக்கும் ஊசி போல குத்தும் என்று எழுதப்பட்டுள்ளது. कभी वो मजाक की जो शब्द है वो भी दूसरे को जाकर टोकती है। நம்முடைய கர்த்தர் இயேசு செய்தியா மஜாவா பேசியிருக்காரா? हमारे जो यीशु मसीह ने कहीं ऐसा किया है, मजाक में बात किया है। சரி, இந்த பரிசுத்தவான்களை வந்து இந்த வேதத்துல எழுதியிருக்காங்க, கொஞ்சம் கொஞ்சம் கிண்டல் கேலி மஜா அடிச்சு கொஞ்ச நேரம் டைம் பாஸ் பண்ணாங்க எழுதியிருக்கா. और कहीं पे भी यहाँ पर तुम देखते हो कोई भी पवित्र कोई इंसान किसी ने ऐसा किया है नहीं। அப்புறம் படிக்க பைபிள் இல்ல அப்படி இல்ல. हम जब शास्त्र पढ़ते उसी में नहीं है। அப்ப அந்த ஆண்டவர் அந்த பைபிளை படிக்கிறேன்னா जब हम ये जो शास्त्र पढ़ते हैं இதே போல மாறிவிட வேண்டும். इसी के अनुसार बदल जाते हैं। உலகத்தில் உள்ள மக்களை பார்த்து அதை பார்த்து கற்றுக்கொள்ள கூடாது. दुनिया के लोगों के अनुसार नहीं, நாம் அதிலிருந்து வேறு பிரிக்கப்பட்டவர்கள், हम उससे अलग किए हुए लोग, நாம் ரசிக்கப்பட்டவர்கள். हम उद्धार पाए लोग। வாலிப பிரயாணமா இருக்கட்டும், अभी समझो जो जवान है, வளர்ந்து வருகிற பிரயாணமா இருக்கட்டும், जो आप बढ़ने वाले जो उम्र हो, வாலிப பிரயாணத்தில் உன் சிருஷ்டியை உன் ஆண்டவரை நினைந்து ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். जवानी में तुम तुम्हारे सृजनहार को याद करो करके लिखा है। வாலிப பருவம் தான் மிக முக்கியமான பருவம். और जो ये जवान की जो जिंदगी है वो बहुत एक मुख्य समय है। வாலிப பருவத்தில் ஒரு சரியாக ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்ந்தால் और जब अगर ये इस उम्र में हम सही तरीके से जिए तो ஒரு பெரிய லெவலை அடைந்து விடுவார்கள். एक अच्छी स्थिति पे हम இந்த पहुंचे। வாலிப பிராயத்தில் தேவனுக்கு பிரியம் இல்லாமல் நடந்து விட்டால் और अगर इस समय पे अगर हमने सही तरीके से नहीं जिया तो பலவிதமான இக்கட்டுக்குள்ளாய் போய் சேர்ந்து விடுவார்கள். बहुत सारे परेशानियों के बीच हम चले जाते அது हैं। தேவன் நிறைய காரியங்களை வேதத்தில் எழுதி இருக்கிறார். परमेश्वर ने बहुत सारा चीज लिख कर दिया। நீ நன்றாய் இருப்பதற்கும், तू सही तरीके से रहने के लिए, நல்லா படிச்சு நல்ல வேலை நல்ல ரெஸ்பெக்டா பாக்குறவங்க மதிக்கப்படி நீ நன்றாய் और இருப்பதற்கும், तू अच्छी तरीके से रहने के लिए, ஒரு நல்ல பக்தி உள்ள பிள்ளை, நல்ல படிச்சிருக்க, நல்ல வேலை பார்க்கறவங்க, டீசன்டான பிள்ளை, நம்மள வந்து எல்லாரும் போற்றக்கூடிய லெவலில் ये भक्तिमान और अच्छा रहते हैं, सही तरह की जिंदगी நீ जिताएगी। நன்றாய் இருப்பதற்கும், और तू अच्छी உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும், और तेरी जो जिंदगी आगे बढ़ने के लिए, ஒரு திருமணமான குடும்பம்னாலும் மிகுந்த மகிழ்ச்சியா அவர்கள் கடைசி காலங்கள் வரை மிகுந்த மகிழ்ச்சியா காணப்படும்படிக்கும் और जो भी है अगर जिसने भी जो भी शादी किया जो भी साथ में वो अच्छी तरीके से जीने के लिए நீ வந்து ஒரு தகப்பனின் தாயின் கனம் பண்ணுவாயாக. तू
तुम्हारे माता पिता को तुम्हें आदर देना। முதலாவது தேவனிடத்திலே முழு இதயத்தோடும் முழு மனதோடும் நீ அவரிடத்திலே அன்பு கூற வேண்டும். परमेश्वर के और पूरे आत्मा से और मन से हमें ये देना है। ஆண்டவரிடத்திலே அன்பு கூற வேண்டும். परमेश्वर से प्रेम रखना। அடுத்து அப்பா அம்மாவிடத்திலே அன்பு கூற வேண்டும். दूसरा माता पिता से प्रेम करना। அப்பா அம்மாவிடத்திலே அன்பு கூறுவோம் என்றால் என்ன? माता पिता से प्रेम करने का मतलब அந்த அப்பா அம்மாவிலே வந்து அவர்கள் சொல்கிறது நல்ல முறையில் நடக்க வேண்டும். माता पिता की बातों को सुनकर चलना। அந்த அப்பா அம்மாக்கள் எப்படி இருக்க வேண்டும்? और माता पिता कैसा रहना है? தேவன் எப்படி சொல்லி இருக்கிறதோ அப்படி இருக்க வேண்டும். परमेश्वर ने किस तरह का है उस तरह रहना है। உங்கள் பிள்ளைகளை நீங்கள் கோபப்படுத்தாதீர்கள். और अपने बच्चों को तुम गुस्सा मत दिलाओ। கர்த்தர் கேட்ட சிச்சையில் மாத்திரம் வராங்க. परमेश्वर की शिक्षा के अनुसार ही चलाओ। அவர்கள் பெரியவர்களாய் மாறுவார்கள். वो बड़े हो जाएंगे। இதெல்லாம் வேதத்தில் ஏராளமாக எழுதப்பட்டிருக்கிறது. सारा यहाँ पर लिखा हुआ है। இதை அறிந்திருக்கிற நாம் जो जाने हुए हम அந்த வசனத்தின்படி ஜீவிக்க ஆரம்பித்து விட்டோமானால் हम इस वचन के अनुसार जिंदगी बिताएंगे। எப்பொழுதும் நாம் மகிழ்ச்சியா இருக்க முடியும். हमेशा आनंद இந்த रहेगा। வாலிபராய் ரொம்ப முக்கியமான பிராயம். जवान की जो जिंदगी है बहुत मुख्य समय है। அநேக திருமணங்கள் நடந்து அநேக டைவர்ஸ் செய்த காரியத்திலே போய் கொண்டிருக்கிறது. बहुत सारे जो शादियां होकर डाइवोर्स के और चली जा रही है। உலகத்தில் உள்ளவர்களுக்கு அப்படி நடக்கலாம். जो दुनियादार के लोग को होता है। ஆவிக்குரிய சபைன்னு சொல்லுகிறவர்கள் அப்படி நடக்க கூடாது. जो आत्मिक कलीसिया उसमें ऐसा स्तर नहीं होता है। இந்த ஆவிக்குரிய சபைகள் சொல்லப்படுகிற எல்லா இடத்திலும் இந்த பிரச்சனைகள் உருவாகி இருக்கிறது. परंतु इस जो आत्मिक कलीसिया बोलने वाले हर जगह पे ये प्रॉब्लम है। காரணம் என்ன? इसका कारण क्या है? கர்த்தருடைய வசனத்தை இவர்கள் சரியாக செவி கூடாதபடியினாலே. परमेश्वर के वचन को ध्यान नहीं देते। கர்த்தர் வசனத்தை செவி கொடுத்து ஆண்டவர் சொல்லியிருப்ப நடக்க ஆரம்பித்து விட்டால் परमेश्वर के जो वचन लिखा हुआ है उसके अनुसार जब हम जिंदगी நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்படைத்து விட்டால் आत्मा शरीर परमेश्वर को सौंप दे तो அவரிடத்தில் பயபக்தியா இருந்தா हम उनसे उनके डर मान के चले तो நிச்சயமா நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துகிற தேவன் தான். निश्चय परमेश्वर आशीष करके ஹalleluya हालेलुया அவர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துகிற தேவன். आशीष करके ऊंचा அந்த करेंगे। பிள்ளைகள் பக்தி மார்க்கத்தில் வளர்ந்து விட்டாலே போதும் அவர்கள் மிகுந்த அருமையானவர்களாக காணப்படுவார்கள். बच्चे भक्ति के मार्ग पे चलने लगे तो काफी है। அந்த கர்த்தருக்கு பயப்படுற பயம் பக்தி இல்லாதபடியினால் தான் இந்த உலகத்தை பார்த்து விருப்பம் போல ஜீவிக்கிறார்கள். ईश्वर का जो भय मानना नहीं है करके इस दुनिया को देखकर अपने मन के अनुसार जीते நான் हैं। பாக்கியவான்கள் பாக்கியவாதிகள் என்று ஏன் சொல்லுகிறேன் என்றால் भाग्यवान करके क्यों बोला हुआ है? கர்த்தரை அறிந்திருக்கிறோம், परमेश्वर को जाने हैं, கர்த்தர் வார்த்தை அறிந்திருக்கிறோம். के वचन को जाने हैं। இப்படிப்பட்ட ஒரு பாடம் கற்பிக்கிறது வேறு எங்குமே இல்லை. इस तरह सिखाने वाला और कोई नहीं है। இதை கேட்டதன்படி நாம் ஜீவிக்கின்ற பொழுது ये सुनकर इसी के अनुसार हम जिंदगी இப்படிப்பட்ட बिताते हैं। நல்ல குணங்கள் நல்ல காரியங்கள் நடப்பிப்பதற்கு பரிசுத்தாவின் நம்மிலிருந்து நடப்பிக்கிறார். और इस तरह के अच्छे कार्य पवित्र आत्मा हमारे अंदर रहकर चलाते அப்ப हैं। நாம் ஜெபம் பண்ணுறவர்களா இருக்க வேண்டும். प्रार्थना करते हुए நாம் பரிசுத்த ஆவியாகிய தேவன் நமக்கு என்ன சொல்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். आत्मा परमेश्वर हमें क्या बोलते हैं हमें सुनना चाहिए, அதன்படி நடக்க வேண்டும். उसके अनुसार चलना। பாருங்க, அநேக குடும்பத்துல சண்டைகள் வந்து புருஷன் மனைவி இருக்கட்டும் ரெண்டு பேருமே ஈகோவிலே இருப்பார்கள். अब बहुत सारे जो कुटुंब में हम देखते हैं जो हस्बैंड और वाइफ दोनों के अंदर एक घृणा होती है। அதாவது கூட்டி கழிச்சு பார்த்தா ஒண்ணு இருக்காது. अगर आप देखोगे तो कुछ नहीं है। கொஞ்சம் விசாரிச்சு பார்த்தா ஒண்ணுமே இருக்காது. अगर हम पूछताछ करेंगे तो कुछ नहीं है। ஆனா ரெண்டு பேரும் ஏதாவது ஒரு வார்த்தை ஒரு விட்டு கொடுத்து ஒருவர் அன்பு கொடுத்து கர்த்தருடைய வசனத்தை தெரிஞ்சு நடந்துட்டாலே எல்லாம் சரியாயிரும். एक दूसरे को वो माफ कर परमेश्वर के वचन के अनुसार चले तो काफी है। தேவையில்லாத ஜித்து பிடிக்கிறபடினால जिद्दी रहते हैं वो அடம் பிடிக்கிறபடினாலே वो जिद्दी रहते हैं, அப்படி அடம் பிடிக்கிறபடினாலே எல்லாத்தையும் வந்து விடுகிறார்கள். इसलिए वो सब कुछ खो जाते हैं। நம்முடைய வாழ்க்கை 70 வருஷம் வந்து வைத்துக் கொள்வோமே. देखो हमारी जिंदगी 70 साल की है, பலத்தின் மீதினால் 80 வருஷம் बल के ऊपर 80 साल। இல்லையா? ஒரு புருஷன் மனைவி சண்டை போட்டு ஒரு மாசம் பேசாவிட்டால் अगर एक जो हस्बैंड और वाइफ 1 महीना तक उन्होंने बात नहीं की, உங்க வாழ்க்கையில ஒரு மாசத்துக்கு நீங்க இழந்து விட்டீர்கள். 1 महीना खो गया आपकी जिंदगी में। நீங்க செத்த பிறகு இல்ல எனக்கு ஒரு மாசம் நான் ஏற்கனவே மனைவிட்டு ஒரு மாசம் பேசாம இருந்தேன் சந்தோஷம் இல்லாம ஒரு மாசம் கூடி சந்தோஷமா இருந்துட்டு போக சொல்ல முடியுமா? आप मरने के बाद ये कह सकते कि मैं 1 महीना झगड़ा किया, मेरे को 1 महीना और दे दो परमेश्वर को। யாரும் ஸ்டாப் பண்ண முடியாது. कोई नहीं रोक सकता। வாழ்க்கையில ஒரு நாளை வேஸ்ட் பண்ணிட கூடாது. एक दिन भी हमें वेस्ट नहीं करना है। பிள்ளைகளோட சண்டை போடுறதோ, बच्चों के साथ लड़ाई करना, புருஷன் மனைவி ஒருவருக்கு சண்டை போடுகிறதோ, और जो भी हस्बैंड वाइफ लड़ाई करना, ஒருவருக்கு கீழ்ப்படியாமல் நடக்கிறதோ, एक दूसरे का ना सुनना, இதெல்லாம் அகற்றி விட வேண்டும். सब चीज को हटाना है। அதாவது பிள்ளைகள் நம்ம தோல்வாக வளர்ந்து விட்டால் अगर देखो बच्चे अगर हमारे इतना बढ़ அது गए ஒரு பிள்ளை என்று சொல்ல முடியாது. उसके बाद हम उसे அதுக்கு அவர் நமக்கு தோழனாய் மாறி விடுவான். उसके बाद वो हमारे मित्र बन जाते ஒரு हैं। குறிப்பிட்ட ஸ்டேஜ் வந்தவுடனே एक समय के बाद அந்த வீட்ல இருந்து வந்த பெரிய பையனை அவங்க கையில ஒப்படைத்து उसके விடுகிறார்கள். बाद वो सारा चीज
सौंप देते हो बच्चे சரி பண்ணி எல்லாத்தையும் பார்த்துக்கொள். ये देखो ये मेरा बच्चा सब அப்ப संभाल அவன் விருப்பத்தின்படி விட வேண்டும். मतलब उसके अनुसार छोड़ना है அவன் பக்தியுள்ள பையனா இருக்கிறான், वो भक्तिमान है நம்மளே நன்றாக படித்திருக்கிறான், अपने से पढ़ा हुआ है நமக்கு அனுபவம் இருக்கிறது. मेरे पास अनुभव ஆனால் है அவனை அந்த அனுபவத்தில் கொண்டு வர வேண்டும். उसे अनुभव में लाना है பரிசுத்தமும் அன்பும் ஒழுக்கமாய் நம்மளுக்கு ஒப்படைக்கின்ற பொழுது जो पवित्रता और आनंद इसके अंदर जब हम उसे चलाएंगे அவர்கள் குடும்பத்தை பார்த்துக் கொள்வார்கள். वो अपने कुटुंब को संभाल लेंगे அந்த குடும்பம் மிகுந்த மகிழ்ச்சியா இருக்கும். वो कुटुंब बहुत आनंद होगी வீட்டுல கேட்டால் எப்படி இருக்குன்னு சொன்னால் घर पे पूछे तो कैसा है तो இவன் பையன் இருக்கிறாள், அவன் பாத்துக்கிறாங்க, எல்லாத்தையும் பாத்துக்கிறான். देखो मेरा बच्चा है वो सब कुछ देख लेता है இல்ல பிள்ளைகள் வந்ததால ஆசீர்வாதம் வந்து விடுகிறது அல்லவா? देखो बच्चा वाला तो आशीष आ जाती है அவர் படிக்கிறாள், வேலைக்கு வருகிறார்கள். वो पढ़ाई करते हैं काम पे आते हैं அந்த தகப்பனார் நடந்து நடந்து போயிட்டு வேலைக்கு போயிருப்பார். इतना चल चल कर जाकर काम किए हैं எங்கேயாவது ஒரு பஸ் காத்துல அரை நேரம் காத்து பஸ் பிடிச்சி வேலைக்கு போயிருப்பார். बस के लिए रुक रुक कर वो जाके उस तरह काम किए हुए हैं। பிள்ளைகளை வந்து படிக்க வைத்து அவர்களை பெரிய ஆட்களாக்கி பக்தி மார்க்கத்திலும் படிப்பிலும் பெரிய ஆட்களாக்கி விட்டார் வைத்துக் கொள்ளுங்கள். देखो बच्चों को अच्छी तरीके से वो जन्मा कर उन्हें भक्ति के मार्ग में चलाए அவர் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள், वो आशीषित होते हैं கார் வாங்குகிறார்கள், कार लेते हैं அப்பா அம்மா வண்டியில் ஏற்றி கொண்டு வந்து பத்திரமா சர்ச்சையில் இறக்குகிறார்கள். माता पिता को सही से सलामत लेकर कलीसिया पे छोड़ते हैं நம்ம கொஞ்சம் யோசிச்சுதான் பார்ப்போம். थोड़ा सोच के देखते हैं அந்த ஆசீர்வாதம் வந்திருக்கா வரலையா? वो आशीष में आया नहीं அவன் है கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் வீரமான ஆசீர்வதிக்கப்படுவான். ईश्वर का भय मानने वाले किस तरह आशीष அவன் पाते हैं கோயிலும் ஆசீர்வதிக்கப்படுவான், வருகையிலும் जाने में भी ஆசீர்வதிக்கப்படுவான். आशीष आने में भी आशीष அவன் எங்க போனாலும் எங்க வந்தாலும் எங்க இருந்தாலும் ஆசீர்வாதமா தான் जहाँ இருப்பான். भी जाए जो भी करे हर चीज में आशीष கொஞ்ச நாட்கள் முந்தலாம் பிந்தலாம், कुछ समय आगे पीछे हो सकता ஆனால் நிச்சயமாக நமக்கு ஆசீர்வாதம் உண்டு. है निश्चय आशीष होगा ஆனா தேவனாகத்தை தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். परमेश्वर ने सही रीति से लिखा है பிள்ளைகளை கர்த்தருக்கு ஏற்ற சிக்ஷையிலே கரெக்டாக வளர்க்க வேண்டும். तो परमेश्वर की शिक्षा में सही तरीके से பிள்ளைகள் ஆண்டவருக்கு பிரியமில்லாம அவர்களே டிசிஷன் எடுத்துக் கொள்கிறபடியினால் परमेश्वर के प्रिय के बिना अगर उन्होंने डिसीजन लिया சிலர் தவறுகளில் மாட்டிக் கொள்கிறார்கள், कोई इशू में फंस जाता அதை है மீள முடியாமல் கஷ்டப்படுகிறார்கள். उससे वो परेशानी से उलझ के आना प्रॉब्लम होता நம்முடைய है ஆண்டவர் சமாதானத்தின் தேவன், हमारा परमेश्वर शांति दाता நம்மை है சமாதானமாக வைப்பார். हमें वो शांति से रखना அவருடைய கரத்திலிருந்து ஒப்படைக்க வேண்டும். के हाथों में हमें देना है ஆண்டவருடைய சித்தத்தை செய்யாதபடிக்கு परमेश्वर का सिद्ध ना किए बिना நம்ம சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று நினைத்தோமானால் हमारे सिद्ध को उसमें करना है हम सोचे तो நாம் பல சிக்கலில் மாட்டிக் கொள்ளுவோம். वो फिर हम अलग अलग परेशानियां ஆண்டவர் என்ன சொல்ல அதன்படி ஜீவிக்கின்ற பொழுது परमेश्वर जो कहते हैं वैसा जिंदगी बिताएं தேவ ஆசீர்வாதத்தை நிறைவாய் பெற்றுக் கொள்ள முடியும். हम परमेश्वर की आशीष पाएंगे ஆனா கெட்ட வார்த்தைகள் ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்படக்கூடாது. जो गालियां या गलत बात तुम्हारे मुंह से नहीं பக்திக்கு करना है। தேவ நல்ல வார்த்தைகளை நாம் பேச வேண்டும். भक्ति के अनुसार अच्छी जो शब्द तुम्हारे मुंह से निकले ஏன்னா ஒரு நாள் பரலோகம் போக வேண்டியிருக்கிறது. देखो एक समय पे हमें स्वर्ग जाना है அதற்கு முத்திரையாக பரிசுத்தாவியை பெற்று இருக்கிறோம். उसके अनुसार हमें पवित्र आत्मा पाए அந்த பரிசுத்தாவின் நம்மிலிருந்து துக்கப்படக்கூடாது. वो पवित्र आत्मा हमारे अंदर रहकर वो दुख नहीं நான் है ரட்சித்திருக்கிறேன், मैंने इन्हें उद्धार किया நான் பரிசுத்தத்தை கொடுத்திருக்கிறேன், मैंने इनको पवित्रता दिया இந்த வார்த்தையை ஜீவிக்கவில்லை என்று அவர் துக்கப்படக்கூடாது. वचन के अनुसार जिंदगी नहीं அப்போ बिताया சகலவிதமான வாழ்க்கையிலே கசப்புகள் இருந்தால் किस तरह के जो जिंदगी में சகலவிதமான கசப்பும் கோபமும் और जो भी हो कड़वाहट और प्रकोप மூர்க்கமும் கூக்குரலும் क्रोध और कलह தூஷணமும் निंदा மற்ற எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுள். समेत सारे चीज को दूर करना है வீட்டுல பிள்ளைகளை போட்டு பாடம் படிச்சிட கூடாது. बच्चों को घर के अंदर सताना नहीं है அவங்களுக்கு தெரியும் ஓரளவு நம்ம படிச்சிருக்கோம், நல்லா தெரிஞ்சிருக்கு, நம்ம ஓரளவு சொல்லலாம், அவங்களுக்கு தெரியும் எல்லாமே. एक हद तक हम बोल सकते हैं उसके ऊपर उन्हें सताना नहीं है நாம் கசப்பும் கோபத்தையும் உண்டாக்கக்கூடியவர்களா இருக்க கூடாது. कड़वाहट और प्रकोप हम नहीं மூர்க்கமும் கூக்கரும் எப்பவும் சண்டை போட்டு டார்ச்சர் பண்றவங்களா இருக்க கூடாது. क्रोध और कलह कर नहीं ऐसा नहीं करना है வாயில எந்த தூஷணமும் வரக்கூடாது. निंदा नहीं आना है मुंह में कोई கேட்கிறதுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கிறது. देखो ये सुनने के लिए ही बहुत ரட்சிக்கப்பட்டவன் சொல்றது அவர்கள் பேசின வார்த்தைகள் எல்லாம் மிகவும் மோசமான கடுமையானதாக இருக்கிறது. पाए बोलते हैं उनकी जो मुंह के शब्द सुनेंगे तो बहुत दुख होता है ஒரு காரியத்தை சொன்னார் என்பது, அதாவது இவர்கள் ரட்சிக்கத்தான் பட்டிருக்கிறார்களா? एक जने में से पूछा कि क्या ये उद्धार पाए அதை நான் சொல்ல விருப்பப்படவில்லை. அவ்வளவு மோசமான ஒரு வார்த்தை. मैं वो नहीं कहना चाहता हूँ தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டிய வார்த்தையா இது? नहीं वो अपने बच्चों के साथ ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள், और उन्होंने उद्धार தேவனுடைய पाया பிள்ளைகள் என்று சொல்லுகிறார்கள். परमेश्वर के बच्चे அப்போ बोलते हैं பிசாசுக்கு கொஞ்சம் இடம் கொடுக்கின்ற பொழுது हमको जगह दे देंगे அந்த பிசாசுகளை ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுவான்.
शैतान तितर बितर करते நீங்க हैं। ஒருவருக்கு ஒரு தயவுள்ளவர்களா இருங்க, एक दूसरे से तुम नम्र रहो ஆனா உருக்கமா இருங்க. और तुम मन के करुणा दे रहो। கிறிஸ்துவ தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல परमेश्वर ने जिस तरह तुम्हें क्षमा किया है, நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்க. एक दूसरे को तुम भी क्षमा அட, करो। தப்பு வந்துருச்சு, अरे गलती हो गया, வரக்கூடாது வந்துருச்சு, जो नहीं होना है, हो गया, மன்னிச்சு விட்டுற வேண்டியதுதான். क्षमा करके छोड़ दो। ஒருவர் மன்னித்து விட்டால் மறுபடியும் சந்தோஷம் एक வந்துவிடும். दूसरे को क्षमा करके छोड़े तो आनंद आ जाएगा। புருஷன் மனைவி சண்டைனா ரெண்டு பேரும் ஒருவர் மன்னிக்க ரெண்டு பேரும் பேச முடியுமா? और हस्बैंड एंड वाइफ के बीच में लड़ाई है तो एक दूसरे को माफ नहीं किया तो हो पाएगा कुछ? ஒரே வீட்டுல இருந்தாலும் ரெண்டு பேரும் பேச மாட்டார்கள், एक ही कुटुंब में ये कोई बात नहीं ரெண்டு करते, பேரும் குளிக்க மாட்டார்கள், जो नहाते नहीं है, ஏன் சாப்பிட மாட்டார்கள், खाना नहीं खाते, ரெண்டு பட்னியா கிடப்பார்கள். खाना ऐसे भूखे पड़े हैं। மனைவி நினைப்பா அவர் எதுவும் சொல்லட்டுமே, और वो पति सोचते कि वो जो मेरे அவர் நினைப்பாரு அவ எதுவும் சொல்லட்டுமே. पति बोलते कि ये बोल रही हूँ तभी मैं खाना खाता 10 நாள் பாருங்க, ஒரு மாசம் நீ பட்னியா தான் கிடக்கணும், ஒண்ணு இல்லாம தான் கிடக்கணும். हूँ। ये 10 दिन 1 महीना होगा तुम्हें कुछ खाना ही नहीं है, फिर उसके ஒரு மன்னிச்சு சந்தோஷமா ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கிடுவோம். एक दूसरे को माफ करके सही हो गया। ஏமா நீ சாப்பிட்டியா, खाना खाई அது क्या? கொண்டு சாப்பிடுறது நீ சாப்பிட்டியான்னு முதல்ல கேட்பாப்புல. वो तुम खाने के लिए तो वो கொஞ்சமா சாப்பிட்டா அதுக்கு பிறகு मैं சாப்பிடுறேன். दूध का फिर मैं खाता हूँ। இல்லையா நீ சாப்பிட்டதே பார்க்கல, சாப்பிட்டதுனால நம்ப மாட்டார்கள். बोलेंगे तुम அது அந்த खाए அன்பு ஊற்றெடுத்து போடணும் இல்லையா? क्योंकि वहाँ प्रेम बढ़ती है। உங்களுடைய வாழ்க்கையில் நினைத்து பாருங்க, எத்தனை நாளை வேஸ்ட் பண்ணி இருப்பீர்கள். सोचो कि तुम्हारे जिंदगी में कितने दिन तुम ஆனா புருஷன் மனைவி என்றால் குடும்பம் மகிழ்ச்சியா இருக்கிறது தான் ஆண்டவரும் சொல்லி இருக்கிறார். जो पति पत्नी मतलब संतुष्ट और खुशी होना है, எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். हमेशा संतुष्ट ஆனா होना है। தன்னிருப்பு நல்லவர்கள் ஒரு ஜோடியை உண்டாக்கி வைத்திருக்கிறார். ये वो अकेले रहना सही नहीं करके परमेश्वर ने जोड़ी बनाई। தேவன் நினைத்தால் மனிதர்கள் பிரிக்க கூடாது. परमेश्वर ने जो साथ में रखा है उसे मनुष्य நாம பிரித்து விட்டோம் என்றால் நாமே நம்முடைய தலையிலே தேவையில்லாத காரியங்களை போட்டுக் கொள்கிறோம். अलग कर दिया, मतलब हम हमारे सर पे ही हम परमेश्वर का प्रकोप डाल देंगे। தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम को स्तुति हो। அடுத்து நாம் பார்க்கின்ற பொழுது अगली चीज हम देखते हैं, யோவான் 4:20-21 வசனங்களிலே 1 यूहन्ना 4:20 और 21 पर, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் और परमेश्वर से मैं प्रेम रखता हूँ कर कर भी, நான் ஆண்டவரோடு தான் அன்புள்ளவனா இருக்கிறேன் என்று சொல்லியும் ये मैं परमेश्वर से प्रेम रखता हूँ कर कर भी, தன் சகோதரனையோ अपने भाई से, தன் மனைவியையோ अपनी पत्नी से, தன்னுடைய பிள்ளைகளையோ अपने बच्चों से, தன்னுடைய கணவரையோ अपने जो पति से பகைத்தால் और भय रखा, அவர்கள் பொய்யர்கள். वो झूठे हैं। வேதம் தான் சொல்லுது. यहाँ पर शास्त्र ने बोला, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன், நான் பக்தியா தான் இருக்கேன், நான் பரிசுத்தவானாய் பரிசுத்தவானியா தான் இருக்கிறேன் என்று சொல்லியும் अगर मैं बोल रहा हूँ कि मैं पवित्र हूँ और मैं परमेश्वर से प्रेम करता हूँ बोलकर भी, தன்னுடைய அப்பா அம்மாவிடத்திலோ अपने माता पिता அல்ல से, புருஷன் மனைவிக்குள்ளேயோ पति पत्नी के அல்ல बीच, சகோதர சகோதரர்களுக்குள்ளேயோ भाइयों के बीच, இப்படி இருக்கிறது இவர்கள் பகைத்தார். ये अगर भय रखे நான் तो பக்திமான் தான் ரசிக்கப்பட்டிருக்கிறேன், मैं भक्तिमान हूँ, मैं उधर पाया हूँ, நான் அடுத்த சண்டை போட்டுட்டே இருப்பேன், मैं उनसे लड़ाई करता रहूंगा, நான் அவங்கள பகைப்பேன், मैं उनको भय அவங்கள रखूंगा, விரோதிப்பேன். मैं विरोध रहूंगा। அப்படி சொன்னால் ऐसा बोला तो அவன் பொய்யன், பக்திமான் கிடையாது. वो भक्तिमान नहीं है, वो झूठा है। அவன் பொய்யன், பொய் சொல்லுகிறார்கள். झूठा है, वो झूठ बोलता है। ஏனென்றால் क्योंकि நான் கண்ட சகோதரனிடத்திலோ अपने भाई से, தான் கண்ட மனைவியிடத்திலோ अपने पत्नी से, தான் கண்ட புருஷனிடத்திலோ अपने पति से, தான் கண்ட பிள்ளைகளிடத்திலோ बच्चों से அன்பு கூறாமல் இருக்கிறவர்கள் प्रेम नहीं रखता। தானே தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவார்கள்? पर में जो नहीं देता वो परमेश्वर से प्रेम कैसा? அப்போ தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் परमेश्वर से मैं प्रेम करता हूँ जो बोलते தன் हैं, சகோதரனிடத்திலோ अपने भाई से, குற்றங்கள் உறவினர்களோ அல்லது மனைவி பிள்ளை எல்லாத்திலும் அன்பு கூற வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. वासियों, पत्नी पत्नी सबसे प्रेम करना है। இந்த கற்பை நாங்கள் அவர்கள் பெற்றுக்கொண்டோம் என்று அப்போஸ்தலர் எழுதி ये வைத்திருக்கிறார். आज्ञा हम परमेश्वर से पाए करके यहाँ पर प्रेरित से लिखा हुआ है। நல்லா யோசித்து பாருங்க. अच्छे से सोच के இந்த देखो, வசனத்தெல்லாம் கேட்ட உடனே ये वचन सुनकर ஏன்டா வாழ்க்கையில் இவ்வளவு நாள் புருஷனோட சண்டை போட்டோம், क्यों मैंने इतना दिन लड़ाई किया, ஏன் நம்ம திடீர்னு பேசாம இருந்தோம், क्यों हमने बात नहीं की, ஏன் நம்ம தேவையில்லாம் பேசணும், எல்லாம் வருது மனசுல வருது இல்லையா? मन में आती है ना, क्यों हमें, அதற்கு போல நம்ம அன்பு செலுத்திருந்தோம்னா अगर हमने प्रेम किया हो तो என்னைக்கு மகிழ்ச்சியா இருக்க முடியும்? हम हमेशा आनंद அத में வாழ்க்கை தான் மேடு பள்ளம் வரும், अरे जो जिंदगी है तो ऊपर नीचे आएगी, வருமா வராதா? आएगी या नहीं आएगी? வரும். நம்மளாம் வண்டி ஓட்டிட்டு போறோம், अगर हम जब गाड़ी चलाते ரோடு எல்லாம் ஒரு போல இருக்குமா? हैं, रोड के एक ही समान होता है, மேடு பள்ளம் தெரியும், கிட்ட போறது பள்ளம் தெரியும். खड्डा दिखता है, रोड अलग अलग प्रॉब्लम होते அந்த हैं, நேரத்துல அங்கேயும் திருப்ப முடியும், அந்த கரங்களை விழுந்து அப்படி எந்திரிச்சு வண்டி போகும் पे खड्डे के अंदर भी जाकर हम ऊपर उठते हैं, இல்லையா? எத்தனை விதங்கள் பண்ணி விடுகிறோம். इतना सारा दिख, அப்ப அதெல்லாம் சரிபடுத்திக்கிட்டே போகணும். सही करते जाना है। அன்னைக்கு வண்டி போட்டு ஒரு கரங்களை போய் விழுந்துட்டேன், अगर उस दिन देखो मैं एक बार एक खड्डे में गिर गया, இனிமேல் வண்டியே ஓட்ட மாட்டேன்னு சொன்னா अगर मैंने बोल दिया कि मैं गाड़ी நான் से போற चलूंगा, இடத்துக்குலாம் தள்ளி தூக்கிட்டு நடந்துக்கிட்டே போக வேண்டியதான். मैं किधर भी जाऊँ तो मुझे चल के जाना पड़ेगा। நம்ம உலகத்துல உள்ள காரியங்களை
சரிப்படுத்துகிறோம், हम जब दुनिया की चीजों को सही நம்முடைய करते வாழ்க்கை முறைகளை நாம் சரிப்படுத்தாமல் हैं, இருக்கிறோம். जो जिंदगी को सही नहीं करते, நம்முடைய நம் வாழ்க்கை முறை காரியத்தை நாம் சரிப்படுத்த வேண்டும். हम जिंदगी को सही करना है। ஒருவருக்கொரு தயவாய் இருங்கள், एक दूसरे से तुम प्रेम ஒருவருக்கொரு நீங்க அன்போடு மன உருக்கத்தோடு இருங்கள். तुम प्रेम करो, करुणामय रहो। கிறிஸ்துவ தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல जो जिस तरह परमेश्वर ने तुम्हें माफ किया, ஒருவருக்கொரு மன்னியுங்கள். एक दूसरे को माफ करो। சரிதானே? सही है ना ये? இதை செஞ்சு பார்த்தோம்னா நமக்கு எவ்வளவு ஆசீர்வாதங்கள் வரும். ये हम करके देखेंगे तो कितनी இதை आशीष है। செய்யாம கொஞ்சம் ஈகோக்கு இடம் கொடுத்த உடனே, छोड़कर अगर हम ईगो के जगह நீயா जगह நான் இடம் கொடுத்த உடனே ये क्या तू क्या मैं अगर सोच ले, சாத்தான் நடுவுல வந்து ரெண்டு பேரும் ரொம்ப தூரமாக பிரிச்சிருவான். शैतान बीच में आकर बहुत इधर उधर करता है। முதல்ல கொஞ்ச நாள் ரெண்டு பேரும் பேசாம இருக்கிறாங்க, पहले थोड़े दिन दोनों बात नहीं करते, அடுத்த கொஞ்ச நாள் இன்னும் கொஞ்சம் பேசாம இருக்காங்க. उसके बाद और ज्यादा बात नहीं அந்த करते। பொண்ணு எங்க அப்பா வீட்டுக்கு போகணும்னு சொல்ல இவரு இங்க இருக்க, அப்புறம் அப்படி போயிடுறாங்க. वो लड़की बोलती है मैं मेरे माता पिता के घर जाती हूँ। அது அப்படி நீண்டு நீண்டு போய் கடைசியில பார்த்தால் டைவர்ஸ் லெவல்ல வந்து நிற்கிறதுக்குள்ள நிறைய கேஸ்கள். ये ऐसा जहाँ जाकर डाइवोर्स में अगर उसके अभी ऐसा அதனால नहीं உங்களுக்கு चल रहा வந்து है, ரொம்ப கவனத்தோடு சொல்லுகிறேன், எல்லாரும் கவனமாக இருக்க வேண்டும். मैं तुम्हें बोलता हूँ बहुत ध्यान से रहो, ஏன்னா பிசாசு 24 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு இருக்கிறான். क्योंकि शैतान 24 घंटे काम करता है। ரட்சிக்க கூட தேவனுடைய பிள்ளைகள் இதிலே மாட்டிக் கொள்ள கூடாது. जो उद्धार पाए परमेश्वर के लोग इसके बीच में फंसना है। ஆண்டவரத்துல அன்பு கூறன்னு சொல்லுவாங்க, மத்த எல்லாருக்கும் நம்ம அன்பு கூற வேண்டும். परमेश्वर से मैं प्रेम करता हूँ कहने वाले सबसे प्रेम करता அப்படி है। அன்பு கூறவங்க நம்ம பொய்யர்ல இருந்து ஆண்டவர் சொல்லுகிறார். अगर प्रेम नहीं किया तो हम झूठ बोलने वाले தேவனுக்கு हैं। அன்பு கூறுகிறவங்க இப்படி நம்முடைய சகோதரன் சகோதரி அம்மா அப்பா ஒருவருக்கொரு நம்ம அன்பு கூறவே வேண்டும். परमेश्वर से प्रेम करने वाले हम सबसे प्रेम करना है। ஏன்னா சங்கீதம் 86:5 சொல்லி இருக்கின்ற பொழுது संगीत 86:5 88 ஆண்டவரே, நீர் நல்லவரும் ஆண்டவரே நீர் நல்லவரும் हे प्रभु तू भला है, மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுற யாவர் மேலும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாய் இருக்கிறீர். கிருபை மிகுந்தவருமாய் இருக்கிறீர். हे प्रभु तू भला है, क्षमा करने वाला है, और जितने तुझे पुकारते हैं उन सब के लिए तू अति करुणामय है। பாருங்க, தேவன் நம்முடைய தேவன் நல்லவர், परमेश्वर देखो भला करने நமக்கு वाला உதவி செய்கிறவர். है, जो सहायता कर रहे हैं। நாம மன்னிப்பு கேட்கிறது செய்த தவறுக்கு மன்னிப்பு அவர் மன்னிக்கிறவர். जब क्षमा मांगते तो क्षमा देते हैं। அவர் நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் जब वो जो भी उन्हें लेकर पुकारते हैं, என்னென்ன பிரச்சனை இருக்கிறது, जो भी प्रॉब्लम அதோட வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை இருக்கிறது, परेशानियां हैं मेरे, நீர் தான் விடுவிக்கிறவர், मुझे छुटाने वाला तू ये परमेश्वर, நீர் ஆசீர்வதிக்கிறவர், आशीष करने वाला भी மறுபடியும் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்கிறவர். वापस मुझे अच्छी जिंदगी देने वाला तू ही है। யாரும் அவரை நோக்கி கூப்பிட்டால் जो भी उन्हें लेकर पुकारते அவர் हैं, மிகுந்த கிருபையுள்ளவர் என்ன செய்கிறார் என்று ये எழுதப்பட்டுள்ளது. सब करने के लिए अति करुणामय है करके लिखा हुआ है। யோசித்து பக்தரை குறித்து நாம் பார்க்கின்ற और பொழுது यूसुफ के को जब हम देखें, பாருங்கள், அவருடைய சகோதரர்கள் அவரை வந்து கொலை செய்து விட வேண்டும் என்று நினைத்தார்கள். और जब उसके भाइयों उसे मार डालना करके सोचे, அப்படிதான் நினைத்தார்கள். इसी तरह सोचे ना वो, ஒரு சொப்பனை கண்டான், சொப்பனை அவனை கொலை செய்து போடுவோம், சொப்பனை எப்படி நிறைவேறும் என்று நினைத்தார்கள். और वो सोचे कि मार डालेंगे तो देखते हैं इसका जो इसने जो देखा है स्वप्न वो कैसा होगा। அந்த 10 பேர்ல ஒருத்தர் கொஞ்சம் நல்ல எப்பாடு கொண்டுறாங்கப்பா, நம்ம சவரனை கொல்லலாமா கொல்லக்கூடாது, இந்த தண்ணி இல்லாத குழியில தூக்கி போடுங்க, புறவாத எப்படி தப்பிச்சு கொண்டு போகலாம்னு நினைச்சிட்டு இந்த குழியில தூக்கி போட்டாங்க. उसमें से एक अच्छा था, बोले कि हम इसे जान से न मारे, इसे खड्डे में डाल देंगे, அந்த குழியில தூக்கி போட அவங்களாம் சாப்பிடுறது உட்கார்ந்தாங்க. और वो खड्डे में डालकर खाना खाने के ஒரு लिए। சகோதரன் குழியில இருந்து ஐயா அம்மன் அழுதுருப்பான், 17 வயசு பாவம், அவன் கத்துன்னு கத்திருப்பான் இல்லையா. तो अपना एक भाई खड्डे के अंदर डालकर वो चिल्लाता रहेगा वहां तक। தண்ணியில குழிகளை வேறு அடிச்சிருக்கோம், நம்ம இப்படி போட்டு போயிட்டாங்கன்னா செத்து போயிருவோம். और वो अगर वैसे डाल देगा तो मर जाएगा फिर। அவங்க ஆகாரம் சாப்பிடவே உட்கார்ந்தாங்களா, இவ்வளவு கொடிய இயற்கை உள்ளவர்களா ये இருந்திருப்பாங்க. तो अपने भाई को खड्डे में डालकर बाजू में बैठे खाना नहीं खा அப்ப रहे। 8th போறது பிசினஸ் ஆட்கள் வந்து வரப்ப அப்ப அதில் ஒருவர் சொல்லி இருக்கிறார், दूसरे को जो धंधा करने जाने वाले थे वो लोग, ஏன் நாம் நம்முடைய சகோதரனை கொலை செய்ய வேண்டும், और जो ये क्यों मतलब हमारे भाई को मार डालना है, நாம் வித்து விடுவோம். हम एक व्यापारी को भेज देंगे, குழியில இருந்து தூக்கி 20 வெள்ளி காசு வித்து விட்டார்கள். 20 जो रुपए के लिए जो भेज दिए उन्हें, அவர்களை வித்து விட்டார்கள். வித்து விட்டார்கள். और उनको भेज दिए, அவரை கொண்டு போய் அங்கே அடிமையா விட்டு விட்டார்கள். गुलामी बनाकर भेज दिया। ஏன்னா அப்படியே அடிமையா இருந்தா நமக்கு எந்த எல்லா சரித்திரமும் தெரியும். वो उन्हें गुलाम करके भेज दिया करके हमें सबको पता அங்கே है। போத்திபார் வீட்டுல இருந்தால், वो पोतीफार के घर ஆனா में அவர் கர்த்தருக்கு பயப்படுகிறவரா இருந்தார். परमेश्वर के भय मानने அவர் वाले थे। சிறு வயதிலிருந்தே இருந்தே அவர் கர்த்தருக்கு எல்லாவற்றிலும் பயப்படுகிற ஒரு மனிதனாய் காணப்பட்டார். बचपन से हर चीज में परमेश्वर के भय मानने वाले थे। ஆனபடினாலே அவர் அங்கே இருக்கும்போதும் ஆண்டவர் கூட இருந்தார். इसीलिए जब आते तब அவர் परमेश्वर செஞ்ச साथ थे। காரியத்தையும் ஆசீர்வதித்தார். सबके लिए परमेश्वर आशीष। ஜெயில தூக்கி போடும்போதும் जब उसे जेल में उठा के डाला, தேவன் கூட தான் இருந்தார். परमेश्वर साथ थे। ஏற்கனவே ஒரு நாள் ரொம்ப பிரைம் மினிஸ்டர் மாறிவிட்டார். एक समय पर उसे परमेश्वर ने प्राइम இப்போது मिनिस्टर கானான் தேசத்திலே பஞ்சம் வந்து விட்டது. देखो जो कानान के जो देश में इवर अकाल आ गई।
எகிப்துல போய் பெரிய படையில முழு எகிப்துக்கும் அந்த ராஜாக்கு அடுத்த பெரிய அதிபதியாக இப்பொழுது இருக்கிறார். अब देखो ये मिस्र में ये प्राइम मिनिस्टर के पोस्ट में था. கானான் தேசத்துல இப்ப பஞ்சம், சாப்பிடறதுக்கு உணவு இல்லை. खाना में खाना नहीं है. இவங்க எகிப்துக்கு போகிறார்கள். ये मिस्र जा रहे हैं. இந்த சகோதரர்கள் எல்லாம் அங்கே போகிறார்கள். देखो अपने भाई से जा रहे हैं. அங்கே யோசேப்பு பெரிய பதவியில இருக்கிறார். वहां पे यूसुफ बड़ी पद पे था. இவர்கள் போய் இவர்களுடைய எபிரேய பாஷையில பேசும்போது அவருக்கு நன்றாக புரிகிறது. ये जब इब्रानी भाषा पे बात करे उनको समझ आ रहा है. அவர் அங்கோல ட்ரெஸ்ல அங்கோல பெரிய லெவல்ல இருக்கிறார். वहां के बहुत बड़े पद पे थे. போய் இந்த பல வருஷங்கள் ஆகிவிட்டது. बहुत साल हो गई. இவர்கள் போன உடனே அப்ப அவர் என்ன செஞ்சிருக்கணும்? तब वो क्या करते இத புரியறதுக்கு போட்டீங்க கொல்ல நினைச்சேன் அங்கேயும் உங்களை விட மாட்டேன் தூக்கி சிறையில போட்டுருக்கணும். वो मैं इन्होंने मुझे खड्डा में डाला ना, अभी मैं उसको उनको उठा के गिरफ्तार करता हूँ. அப்படி அவர் செய்தாரா? क्या उन्होंने ऐसा किया? நேரம் இல்லாதவர்கள் ஷார்ட்கட்டா சொல்றேன். तो अभी समय नहीं है कि मैं जल्द से बता रहा हूँ அவர் तुमको. தன்னுடைய சகோதரர்களை கண்டார். वो जब अपने भाइयों को देखा, வேண்டுமென்று நீங்க வேவுகாரங்களா வந்திருக்கேன்னு சொன்ன உடனே जब उन्होंने बोला कि तुम यहाँ पर आए तब, நம்ம சகோதரமா தீங்கு செய்தோம் அல்லவா? और जब मैं मेरे भाई को मैंने इन्होंने मतलब हमने बुराई की, இறங்கி கேட்கும் போது நம்ம மன்னிக்காம அவனுக்கு விட்டு போட்டோமே. और जब इन्होंने हमने पूछा तभी मैंने हमें इसने भेज दिया. அந்த பாவம் இப்போ நம்ம தலைமையில வந்து இருக்கிறவர்கள் ஒரு எபிரேய பாஷையில பேசிக் கொள்கிறார்கள். पाप हमारे सर के ऊपर है करके ये इब्रानियों जो भाषा में बोलते हैं. அந்த யோசேப்புக்கு அது தெரிகிறது. ये यूसुफ को पता चला. ஆனால் அவர் இவரோட பேசுகின்ற பொழுது और जब वो इनसे बात करता है, டிரான்ஸ்லேஷன் ஆள் வைத்து அவர் அங்க எகிப்து பாஷையில பேசுகிறார். वो ट्रांसलेशन के लिए एक जज को रहता है, वो ये தன்னுடைய சகோதரருக்கு தெரிகிறது. अपने भाई पता है. சரி இப்போ திருந்தி இருக்கிறார் பல டெஸ்ட்கள் வைக்கிறார். चलो अगर हम ये सुधर गया नहीं करके उनको काफी टेस्ट. ஆனால் அவர் ரொம்ப அன்புள்ளவர். फिर उसको बहुत दया இவருடைய சகோதரர்கள் நினைக்கும் பொழுது ரூமுக்குள்ள போய் அவர் தனியா நின்று அழுது இருக்கிறார். अपने भाइयों का स्थिति देखकर रूम पर जाकर தன்னுடைய சகோதரர்களை தூரமாக வைத்திருந்தார். और वो अपने भाइयों को दूर ஒரு रखा. ஸ்டேஜ் வந்து பாருங்க. एक समय आया देखो, போறதுக்கு அந்த எயித்துல எல்லாரும் நீங்க எல்லாம் வெளியே போங்க என்று சொன்னார். उनको बोला कि तुम सब बाहर जाओ. தன்னுடைய சகோதரர்கள் கிட்டே அழைத்தார். अपने भाइयों को बुलाया, அழுதார். रोया. எங்கள் சகோதரர்கள் और एक इनके भाइयों, நீங்கள் விற்று போட்ட அந்த யோசேப்பு தான் நான். तुमने जो बेच दिया था गुलामी करके, वो நான் இந்த यूसुफ में है. எகிப்துல என்னுடைய மேன்மையை பாருங்க, எகிப்து முழுவதும் நான் தான் இந்த அதிபதியாக இருக்கிறேன். ये देखो ये पूरा मिस्र का अधिपति हूँ मैं. கொலை செய்ய நினைத்தவங்களை விற்று போட்டவங்களை கூட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்தார். और जो भी इन्हीं से मार डालने सोचे तो उन्हें पास बुलाकर उन्हें चुम्बन दिया. நம்ம அதெல்லாம் பார்க்க வேண்டும். और देखो ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் और जो उत्पत्ति 15ஆம் வசனத்தை மாத்திரம் வாசிக்கலாம். நாங்கள் தகப்பன் மரணமடைந்ததை யோசேப்பின் சகோதரர் கண்டு, ஒருவேளை யோசேப்பு நம்மை பகைத்து நாம் அவனுக்கு செய்த எல்லா பொல்லாங்குக்காகவும் நமக்கு சரிக்கு சரி கட்டுவான் என்று சொல்லி யோசேப்பினிடத்தில் ஆள் அனுப்பி, உம்முடைய சகோதரர் உமக்கு பொல்லாங்கு செய்திருந்தாலும் அவர்கள் செய்த துரோகத்தையும் பாதகத்தையும் நீ தயவு செய்து மன்னிக்க வேண்டும் என்று உம்முடைய தகப்பனார் மரணமடை முன்னே உமக்கு சொல்லும்படி கட்டளையிட்டார். இங்கே பாருங்கள், ஒருவேளை இனி இப்பொழுது தாப்பா மறைத்து விட்டால் நம்ம இனி நாம பெரிய துரோகம் செய்து நம்மை கொலை செய்து போட்டு விடாம பயமா இருக்கிறார். चलो अभी इनको बदल के अभी हमारे पिता मर गए तो अभी यूसुफ हमें मार डालेगा करके इनको डर आ गया. ஆகையால் உடைய தகப்பனாருடைய தேவனுக்கு ஊழியக்காரராகிய நாங்கள், इसलिए मैं तुम्हारे जो पिता के जो भी जो हम सेवा करने वाले लोग, அந்த துரோகத்தை எங்களுக்கு மன்னிக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள். हमें उससे क्षमा कर करके यहाँ पर அவர்கள் யோசேப்புக்கு சொன்ன உடனே जब वो ये यूसुफ से उन्होंने कहा, சொல்லிட்டு போய் எல்லாரும் யோசேப்புடைய காலிலே தாளம் விழுந்து வணங்குகிறார்கள். जब वो जाकर यूसुफ के पैर पड़कर बोले, நாங்கள் உமக்கு அடிமைகள் என்று வரை हम சொல்லுகிறார்கள். तुम्हारे गुलामी करके कहे. யோசேப்பு அவர்களை நோக்கி, यूसुफ ने कहा, நீங்கள் பயப்படாதீர்கள், मत डरो, நான் நம்ம தேவனா? क्या मैं परमेश्वर हूँ? நான் தேவனா இல்ல, நானும் உங்களுடைய சகோதரன் मैं தான். परमेश्वर, मैं आप जैसे एक, நீங்கள் எனக்கு தீங்கு செய்ய நினைத்தீர்கள். आप मैं मुझे बुराई करने सोचते हैं. தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே और जिस तरह परमेश्वर अब आता है, வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு और परमेश्वर बहुत सारे लोगों को बचाने के அதை लिए, நன்மையாக முடிய பண்ணினார். और परमेश्वर ने उसे सही रीति से அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, और ये देखो परमेश्वर के நம்ம लोग, வீட்டுல இருக்கட்டும் வேலைசாலை எங்கேயா நமக்கு யாரோ ஒரு தீமை செய்து விட்டால் अगर हमें किसी ने हमारी जो विरोध की है कोई நாம் बुराई, தேவனுடைய வசனத்தின்படி ஜீவிக்கின்ற பொழுது परमेश्वर के वचन की वजह से जिंदगी தேவன் அதை நன்மையாக மாற்றி விடுவார். परमेश्वर उसे भलाई ஆசீர்வாதமாக மாற்றி விடுவார். आशीष के तौर நம்மை पर உயர்த்தி விடுவார் என்று வேதம் उच्चर சொல்கிறது. करता है परमेश्वर. ஆதலால் பயப்படாதீர்கள். भय मत मानो, நீங்கள் என்னை கொலை செய்ய நினைத்தீர்கள், आप लोग मुझे घात कर அடிமையாக விற்று போட்டீர்கள். मुझे बेचने वाले हैं. நான் தேவனை அறிந்திருக்கிறேன். मैं परमेश्वर को நான் जानता हूं. தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன். परमेश्वर को भय தேவன் மன்னிக்க சொல்லி இருக்கிறார். परमेश्वर நான் உங்களை மன்னிப்பது மாத்திரமல்ல, माफ करना ही नहीं. நான் உங்களை உங்கள் குழந்தைகளை காப்பாற்றுவேன். मैं आप और
और आपके बच्चों को இந்த संभालूंगा, பஞ்சத்துல பராமரிப்பேன் आपको मैं संभालूंगा। என்று அவர்களுக்கு ஆறுதல் சொன்னான். और उन्होंने बोला कि उनको उन्होंने போய் அன்பாய் பேசினான். और उनसे प्रेम से बात कर அருமையான समझाया। தேவனுடைய ஜனமே, और एक प्रिय தேவனை அறிந்திருக்கிற நாம் परमेश्वर को जो பாருங்க, जाने, இப்ப நம்ம அப்படி விடுவோமா और हम रहेंगे तो ऐसे थोड़े करेंगे। இல்லையா? இறக்கி வச்சு ஆட்டோ பக்கத்துல போய் ரெண்டு அடி அடிச்சுட்டு போயிட்டான். இதுக்கு நான் பதில் பதில் அடிக்காம விடணும்னா சொல்லவும் முடிய वो सोचेंगे कि बदला लिया है ना, अब तो मैं बदला लेकर ही छोड़ूंगा। எந்த இடத்துக்கா வந்தாலும் ஒன்னும் பார்க்க முடியாது, நீ எப்படி வாழ்ந்துட்டு போனா சொல்லவும் முடிய और वो बोल देंगे कि नहीं बस तूने तब ऐसा किया ना। நாளைக்கு நம்ம சேரங்க வந்து நிக்கிற நபர்கள் நிக்கின்ற பொழுது जब वो हमारे पास आए तब நான் இல்ல மனுஷ பாவம் உனக்கு யாண்ட பணம் இருக்கும் தரம் சொல்லுமா? क्या मैं तुझे माफ कर दिया, ये तेरे को पैसा लेके जा कर சொல்லுவோமா? நம்ம हम बोलेंगे क्या? சொல்ல மாட்டோமா? हम बोलेंगे பிரசனத்தை கேட்டப்படும் சொல்ல மாட்டீங்களா? இவ்வளவு பிரசனத்தை கேட்டிருக்கீங்க, இதுக்கு கூட சொல்ல மாட்டீங்களா? ये वचन सुनेगा ना, बोलेंगे ना बोलेंगे? இதுக்கு முன்னால சொல்லாம இருந்திருப்பீங்க, ये पहले नहीं बोलोगे, என்ன சொல்லுவீங்க? अब बोलेंगे। அந்த யோசேப்பு மன்னித்தது போல वो जिस तरह यूसुफ ने माफ நானும் किया, உங்களை மன்னிக்கிறேன். मैं भी तुम्हें माफ இது நம்ம करता हूं। ஆச்சரியப்பட்டிருப்போம். क्योंकि हम आशीष पाए। நமக்கு தீமை செய்ய நினைத்தால் தீமை நம்மை அணுகாது. हम जो बुरा करना सोचेंगे तो ஏன்னா தேவனுக்கு பிரியமா இருக்கிறோம். क्योंकि परमेश्वर के தேவனால் भय தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தர்களாக परमेश्वर के காணப்படுகிறோம். चुने हुए पवित्र जो संतान அவருக்கு பிரியராய் காணப்படுகிறோம். प्रिय है, உருக்கமான இரக்கமுள்ளவர்களாய் और காணப்படுகிறோம். जो भी हम उनके साथ தயவுள்ளவர்களாய் காணப்படுகிறோம். दयावान होते हैं, மன தாழ்மையுள்ளவர்களாய் காணப்படுகிறோம். होते हैं, சாந்தமுள்ளவர்களாய் காணப்படுகிறோம். शांति रहता है, நீடிய பொறுமை உள்ளவர்களாய் और காணப்படுகிறோம். हम करुणा में பெரிய மகானாக காணப்படுகிறோம். और बहुत महान हालेलुया। हालेलुया। இவ்வளவு குணம் வந்துட்டாலும் பெரிய மகானை தான் பார்ப்பாங்க. और इतने सारे गुण आए तो हमें महान की तरफ எங்க போனாலும் சொல்ல ஒரு மகான் வருகிறார். அவர் சாதாரண மனுஷன் இல்லையா, யாரோ பேசணும் அப்படி சொல்லாதையா, அவரை போல ஒரு மனுஷன் உலகத்தில் இல்லைன்னு சொல்லுவாங்க. ये जगत किसी ने देखा तो बोलेंगे महान की तौर है இந்த குவாலிட்டி இருக்கும்போது மக்களை மன்னிக்க முடியும். ये होगा तब दूसरों को माफ कर सकते மக்களை हैं। மன்னிச்சிடணும் விட்டுறணும், நாம வந்து எல்லாரும் நன்மை செய்யணும் நினைக்கின்ற போது ஏராளமான ஆசீர்வாதம் நமக்கு வந்து விடும். जब हम सोचेंगे कि हम माफ कर देंगे तो बहुत सारे आशीष हमें आ जाती है। நம்ம என்னைக்கு அப்படி மன்னிக்கன்னு நினைச்சிட்டோமோ जिस दिन हमें सोचे कि माफ कर देंगे, அப்ப அந்த யோசனை போல எல்லாத்தையும் ஆசீர்வாதமாய் மாறி விடுவோம். उसके अनुसार हर चीजों में हम आशीष ஒருவர் நாம் தாங்க வேண்டும். एक दूसरे को सहन करना। ஒருவருக்கு ஒரு குறைபாடு இருந்தால் கிறிஸ்து நமக்கு மன்னித்து போல நாமும் மன்னிக்க एक வேண்டும். दूसरे में कोई कमी हुई तो परमेश्वर ने माफ किया, उस तरह माफ करना இந்த है। வேதவசனம் நிறைய காரியங்கள் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். बहुत सारा चीज इससे हमें இன்னிலிருந்து வெளியே போனா இன்னிலிருந்து எல்லாம் மன்னிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். बाहर निकलने के बाद तुम हर चीजों में क्षमा அவங்களை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்பட வேண்டும். को देखकर आश्चर्य। சனிக்கிழமை வரை நீங்க இப்படி இல்லையே, ये तुम ये अभी तक तो ऐसा नहीं थे, ஞாயிற்றுக்கிழமை வந்து இப்படி மாறி இருக்கீங்களா? और तुम जितना से तुम बदल இது गए, எப்படி ஆனதுன்னு கேட்க வேண்டும். तुम कैसे बदलने करके पूछा। கர்த்தருடைய வசனம் சொன்னது பிரகாரம் நான் ஜீவிக்கிறேன். परमेश्वर के वचन के अनुसार मैं जिंदगी बिताता அந்த हूं। ஆண்டவர் இயேசு என்னோட கூட இருக்கிறார். परमेश्वर यीशु मसीह मेरे साथ है। நீங்க அவரை எங்கில் காண்கிறீர்கள்? आप उनको मुझ पर देखते நானும் हैं। ஆசீர்வாதம் பெற்றிருக்கிறேன். मैं आशीष पाया हूँ, நீங்களும் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளும் சொல்ல आप முடியும். भी आशीष पाओगे। क्या அப்படியே காணப்படுவோம். हम इस तरह रहेंगे, மேன்மேலுள்ளவர்களாய் காணப்படுவோம். हम इस तरह का रहेंगे, மகிமையுள்ளவர்களாய் காணப்படுவோம். हमारे एक रहेंगे, தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாய் காணப்படுவோம். परमेश्वर के प्रिय रहेंगे, தேவ சித்தம் செய்வர்களாய் காணப்படுவோம். हमें सिद्ध करने நாம் वाले எழுப்பி பிரகாசிப்போம். हम उठकर प्रकाश में ஹalleluya ஹalleluya ஹalleluya. हालेलुया। கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். परमेश्वर इस वचन को आशीष करे।